வணக்கம். அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் உங்களை வரவேற்கிறது. மிஷன் 80 வாயிலாக குரூப் டி மெயின்ஸுக்காக நம்ம ஜியோகிராஃபி பார்த்துட்டு இருக்கோம். போன கிளாஸ்ல கால்நடை வளர்ப்பை பத்தி பார்த்தோம். இன்றைய வகுப்புல அக்ரிகல்ச்சர்ன்னு சொல்லக்கூடிய விவசாயம், வேளாண்மையை பத்தி பார்க்க போறோம். வேளாண்மையில தமிழ்நாட்டுல எந்தெந்த சீசன் இருக்கு, எந்தெந்த சீசன்ல என்னென்ன பயிர்கள்லாம் வந்து விளையுது, ஒவ்வொரு பயிருக்கும் எந்தெந்த ஆதாரம், எந்தெந்த நீர் ஆதாரம், வாட்டர் ரிசோர்ஸஸ நம்பி நம்ம வந்து இருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம பாலிசி நோட்ஸையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. பாலிசி நோட்ஸையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல வந்து இருக்கும். அத நீங்க வந்து எடுத்து நீங்க வந்து ரீட் பண்ணிக்கலாம். சரி வாங்க நம்ம கன்டென்ட்குள்ள வந்து போகலாம். ஸோ முக்கியமா வந்து என்னன்னா நீர்ப்பாசனம், அக்ரிகல்ச்சர் அண்ட் நீர்ப்பாசனம். இது 2த்தையும் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். வகுப்பு 5ல வந்து நம்ம வந்து இருக்கோம். ஓகேங்களா? ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து விவசாயம். முதல்ல விவசாயத்த அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் எதெல்லாம் இருக்கு? அப்படின்றது நம்ம வந்து பேசிக்கா நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. இல்ல முதல்ல வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அ நேச்சுரல், பிசிக்கல் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இயற்கையாவே. அதாவது இயற்கையானா தமிழ்நாடு எங்கெங்க இருக்கு? எங்கெங்க லொக்கேட் ஆயிருக்கு? அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்பொழுது பூமத்திய ரேகைன்னு சொல்லக்கூடிய ஈக்வெட்டருக்கு மேல. ஓகேங்களா? அப்ப ஈக்வெட்டருக்கு மேல இருக்கு. அப்ப வெப்பமண்டலமா இருக்குமா? ஆமா வெப்பமண்டலம். ரொம்ப வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமா இருக்கும். இப்ப டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு ஒண்ணு. அப்ப இது வந்து சீசன் ரெயின்ஃபால நம்பி இருக்கான்னு கேட்டா, ஆமா சீசன் ரெயின்ஃபால நம்பி இருக்கு. அப்ப இது போல ரெயின்ஃபால நம்பி இருக்குங்க. வெப்பமண்டலத்துல இருக்கு. எந்தெந்த மண்ணுலாம் இருக்கு. அதுபோல இயற்கையான ரீசன் வந்து ஒரு ரீசன். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்ப பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் என்னலாம் பண்ணியிருக்காங்க? ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் சொந்தமா நிலம் வந்து இருக்கா? அவங்க அக்ரிகல்ச்சர் வந்து பண்றாங்களா? இல்லையா? இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருக்கா? நிர்வாகத்துக்கிட்ட இருக்கா? அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறது தான் அமைப்பு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல். சரிங்க, விவசாயிகள் விவசாயம் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய பொருட்கள சந்தைப்படுத்தணும் இல்லையா? அதுக்கு மார்க்கெட் அவைலபிளா இருக்கா? இல்ல மார்க்கெட் அவைலபிளா இருக்கா? இன்டர்நெட்ல வந்து விக்கிற மாரி. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கடன் குடுக்கறதுக்கு நல்ல வங்கிகள் வந்து இருக்கா? ஸோ தானியத்த சேமித்து வைக்கக்கூடிய கிரானரிஸ் வந்து இருக்கா? ஸோ இது போல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா? அவங்களுக்கு நீர்ப்பாசன வசதிகள் செய்யக்கூடிய டேமு, அதுக்கப்புறம் கால்வாய்கள்னு சொல்லக்கூடிய கெனால், இதெல்லாம் அவைலபிளா இருக்கா? இதுவும் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் தான். ஓகேங்களா? இது தேசிய அளவிலும் சரி, தமிழ்நாட்டிலயும் சரி ரொம்ப முக்கியம் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர். டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர பொறுத்தவரையும் இப்ப வந்து கம்மியான காலத்திலேயே வந்து அதிக மகசூல குடுக்கக்கூடிய பயிர்கள், அதுக்கான விதைகள், அதுக்கான உரங்கள் இதெல்லாம் இருக்கா? நெறைய ஆராய்ச்சி நிறுவனங்கள்லாம் வந்து இருக்கா? டெக்னாலஜிக்கலா வந்து சப்போர்ட் பண்றதுக்கு, இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். அப்ப இத்தன ஃபேக்டரி நம்பி தான் வந்து என்னன்னா, விவசாயம் அப்படின்றது வந்து இருக்கு, அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதுலயும் பர்ட்டிகுலரா நீங்க வந்து இந்த லெசன் பார்க்கணும் அப்படின்னா, 10த் ஸ்டாண்டர்ட் புக்ல 7த் லெசன நீங்க வந்து பார்க்கலாம். 3 லெசன வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? முழுக்க முழுக்க 10த் ஸ்டாண்டர்ட் புக் தாங்க இது. ஓகேங்களா? நீங்க போய் அந்த இந்திய வேளாண்மை அதையும் நீங்க வந்து பார்க்கணும். தமிழ்நாட்டுடைய விவசாயம் இதையும் நீங்க வந்து பார்க்குற மாரி தான் இருக்கும். இல்ல நிலத்தோற்றம் நான் ஆல்ரெடி சொன்னதுதான். வருஷம் ஃபுல்லா வந்து வெயில் அடிக்குது. அப்ப தென்மேற்கு, வடகிழக்கு பருவக்காற்று 2 பருவக்காற்று மான்சூன நம்பி தான் இருக்கு. அதுலயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வடகிழக்குன்னு சொல்லக்கூடிய நார்த் ஈஸ்ட் மான்சூன நம்பி தான் வந்து என்னன்னா, தமிழ்நாடு வந்து குறிப்பா வந்து இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ வடகிழக்கு பருவக்காற்ற நம்பி தான் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து இருக்கு. அடுத்தது சாயில். சாயல பொறுத்தவரையும் தமிழ்நாட்டுல வந்து செம்மண் வந்து அதிகமா இருந்தாலும் கூட, வண்டல் மண் இருக்கக்கூடிய படிவுகள்ல நெறைய விவசாயம் வந்து பண்ணலாம். நெற்பயிர்கள்லாம் அதிகமா வந்து விளைவிக்கலாம். அப்ப காவிரி டெல்டா பகுதிகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான பகுதி. அந்த பகுதிகள்லலாம் வந்து நல்ல விவசாயம் பண்ண முடியும். அப்படின்ற ஒரு புரிதல் வந்து இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீர்ப்பாசனம். தமிழ்நாட்டுல வந்து நீருக்காக வந்து ரொம்ப வந்து பஞ்சம் இருக்க தான் செய்யுது. ஸோ அதுக்கு ஏத்தது போல பல்வேறு மாவட்டங்கள்ல வந்து மானாவாரி பயிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பயிர்கள்லாம் வந்து விளைவிக்கிறாங்க இல்லையா? அப்ப அந்த மானாவாரி பயிர்கள் எந்த சிச்சுவேஷன்ல வந்து விளைவிக்கிறாங்க? ந மழை சீசன்ல வந்து எந்த பயிர்கள வந்து விளைவிக்கிறாங்க? அப்ப அந்த நீர்ப்பாசனமும் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டரா வந்து இருக்கு. அப்ப தமிழ்நாட்டினுடைய விவசாயம் அப்படின்றது நீர்ப்பாசனத்த பொறுத்தும் என்ன மண் வகை இருக்கு? எங்க தமிழ்நாடு வந்து லொக்கேட் ஆகியிருக்கு? ஸோ இது எல்லாத்தையும் பொறுத்து தான் வந்து வேரி ஆகுது. நம்ப வந்து இந்திய அளவுல வந்து பார்க்கும்பொழுது முக்கியமா வந்து 3 சீசன் வந்து இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, காரிஃப், இன்னொன்னு ராபி, இன்னொன்னு சயத். இந்த 3 சீசன் 3
பருவம், வேளாண் பருவம். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காரிஃப் அப்படின்றது ஜூன் டூ செப்டம்பர். இதுல வட மாநிலத்திலயும், தமிழ்நாட்டிலயும், தென் மாநிலங்கள்லயும் என்னென்ன பயிர்கள் வந்து விளைவிப்பாங்க அப்படின்றது பார்க்கலாம். இதுல தென் மாநிலங்கள பொறுத்தவரை நெல், கேழ்வரகு, மக்காச்சோளம், கம்பு, நிலக்கடலை அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாம். அதாவது ரைஸ், ராகி, மெய்ஸ், ஜாவர், கிரவுண்ட்நட் இதெல்லாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ராபி. ராபியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அக்டோபர் டூ மார்ச் மந்த் இதுல வந்து நார்த் ஸ்டேட்லாம் விட்டுட்டு நம்ம சவுத் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நெல், மக்காச்சோளம், கேழ்வரகு, நிலக்கடலை, கம்புன்னு சொல்லக்கூடிய ரைஸ், மெய்ஸ், ராகி, கிரவுண்ட்நட், ஜாவர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சயத் பருவம் சொல்லக்கூடிய ஏப்ரல் டூ ஜூன் பருவம். இதுல அதிகப்படியான காய்கறிகளும், பயிர்களும் வந்து என்னன்னா கிடைக்குது அப்படின்றத சொல்றாங்க. பட் நம்ம தமிழ்நாட்டுல ஸ்பெசிஃபிக்கான ஒரு பருவம் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்குங்க. சித்திரை பட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொர்ணவாரி சொர்ணவாரி. அடுத்தது சம்பா பட்டம். ஓகேங்களா? சித்திரை பட்டம், சொர்ணவாரி, சம்பா பட்டம், ஆடி பட்டம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நவரை. ஓகேங்களா? அப்ப நவரை, அப்புறம் சம்பா, அப்புறம் சித்திரை பட்டம். இந்த 3 பட்டம் இருக்கு. இதையும் நம்ம வந்து ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப சம்பா பட்டம், இல்ல ஆடி பட்டம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை மாசம் வந்து விதைப்பாங்க, சோயிங் பண்ணுவாங்க. ஜனவரி மாசம் அறுவடை பண்ணுவாங்க. ஜனவரி மாசம் பொங்கல் வருது. பொங்கலுக்கு கண்டிப்பா பச்சரிசி வேணும். அப்ப நெல்லு. பொங்கலுக்கு கரும்பு வேணும். அப்ப கரும்பு. ஓகேங்களா? அப்ப கரெக்ட்டா பாருங்க. நமக்கு என்ன கிடைக்குதோ அந்த அறுவடை திருநாள் தான் வந்து என்ன, இந்த பட்டம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சொர்ணவாரி, சொர்ணவாரின்னா வந்து தங்கம் போல நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பருத்தி மற்றும் திணை வகைகள். ஓகேங்களா? பருத்தியும், திணை வகைகளும் இந்த காலகட்டத்தில வந்து உற்பத்தி செய்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நவரை. ஓகேங்களா? நவரைய பொறுத்தவரை நவரை, அவரை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரக்கா. அப்ப காய்கறி நெறைய கிடைக்கும். வெள்ளரி நெறைய கிடைக்கும். தர்பூசணி நெறைய கிடைக்கும். இதுதான் வந்து தமிழ்நாட்டினுடைய சீசன். 3 சீசன். சொர்ணவாரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சம்பா பட்டம், நவரை பட்டம். 3ஏ 3 ப சீசன் வந்து இருக்கு தமிழ்நாட்ல. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அக்ரிகல்ச்சருக்கான அந்த பேட்டர்ன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, தன்னிறைவு வேளாண்மைன்னு சொல்லக்கூடிய இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர். பெரும்பாலான மக்கள் வந்து இதுதான் பண்றாங்க. நமக்கு என்ன தேவையோ, நம்ம பயிர் என்ன தேவையோ, அத தான் வந்து என்னன்னா பயிர் செய்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நெல்லு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தோட்ட வேளாண்மை. தோட்ட வேளாண்மை அப்படின்றது கிழக்கு, மேற்கு தொடர்ச்சி மலைகள், மலை பிரதேசங்கள்ல விளைவிக்கக்கூடிய காஃபி, தேயிலைன்னு சொல்லக்கூடிய டீ இதெல்லாம் வந்து பேசுறது தான் வந்து தோட்ட வேளாண்மை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கலப்பு வேளாண்மைன்னு சொல்லக்கூடிய மிக்ஸட் ஃபார்மிங். இது வந்து பெரும்பாலும் வந்து ரிவர் ஓரத்துல தான் வந்து பண்ணுவாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லக்கூடிய டிஆர்ஆர்ஐ, ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இது வந்து எது கீழ இருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் ஆ யூனிவர்சிட்டிக்கு கீழ வந்து இருக்கு. ஓகேங்களா? இந்த டிஆர்ஆர்ஐ எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாருங்க. ஆடுதுறை, தஞ்சாவூர்ல ஆடுதுறை. இது கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? ஸோ 1985ல வந்து உருவாக்கப்பட்ட ஒண்ணு. நெல் சம்பந்தப்பட்ட அத்தனை ஆராய்ச்சிகளும் செய்யக்கூடிய ஒரு இடமா இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னதுதான். செம்மண் அதிகமா இருந்தாலும் கூட, வண்டல் மண் இருக்கக்கூடிய படிவுகள் அப்படின்றது நெல்லுக்கு வந்து உகந்தது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப அலுவியல் சாயில், வண்டல் மண் எங்க சார் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரிவர் ஓடக்கூடிய பகுதிகள்ல தான் வந்து என்னன்னா, இந்த அலுவியல் சாயில், வண்டல் மண் இதெல்லாம் வந்து பெரும்பாலும் இருக்கும். இப்ப தஞ்சாவூரா இருக்கட்டும், இல்ல திருவாரூரா இருக்கட்டும், விழுப்புரமா இருக்கட்டும். ஸோ இது போல ரிவர் ஓடக்கூடிய அந்த பகுதி. ஓகேங்களா? ரிவர் போகக்கூடிய பகுதிகள் எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நெல்லு தான் வந்து என்னன்னா பயிர் செய்வாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, நெல் பயிரிடுதல்ல தமிழ்நாடு வந்து என்னன்னா 3வது இடத்துல வந்து இருக்கு. அப்ப நெல்லு வந்து என்னன்னா இன்டென்சிவ். அதாவது நம்ம தேவைங்க நெல்லு. நம்ம சாப்பாடு நெல்லு. ஓகேங்களா? அப்ப அதுல வந்து என்னன்னா, நம்ம இந்திய அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்துல வந்து இருக்கோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்ப அந்த காவேரி ரிவர் வந்து என்னன்னா, வங்காள விரிகுடால வந்து கலக்குது இல்லையா? அப்படி கலக்கும்பொழுது நெறைய வலைப்பின்னல் வந்து வரும். அந்த வலைப்பின்னல் இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து தென்னிந்தியாவின் தோட்டம்னே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அந்த காவிரி இருக்கக்கூடிய இல்ல இந்த தஞ்சை பகுதிகள், தஞ்சாவூர் பெல்ட்ட நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நெற்களஞ்சியம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அப்ப நெல்லுன்றது ரொம்ப முக்கியம். இது வந்து எந்த பட்டம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது, சம்பா பட்டம், ஆடிப்பட்டம், ஆடிப்பட்டம், தேடி விதை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். தமிழர் திருநாள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெல்லு தமிழ்நாட்டின் முக்கிய பயிர். எங்கெங்கெல்லாம் விளைவிக்கிறாங்க அப்படின்றத பாருங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டினுடைய நெல்லுல ரொம்ப முக்கியமா வந்து காமனா இருக்கிறது பொன்னி, கிச்சடி சம்பாங்க. ஓகேங்களா? பொன்னி, கிச்சடி சம்பா. பொன்னி, கிச்சடி சம்பா.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மில்லட் அப்படின்னு சொல்லக்கூடிய திணை வகைகள். சொர்ணாவாரி அந்த பட்டத்தின் கீழ தான் வந்து என்னன்னா திணை, பருத்தி, திணை எல்லாத்தையும் நம்ம வந்து பயிர் செய்வோம். அது ரொம்ப முக்கியம். இந்த திணைய பொறுத்தவரையும் வந்து என்னன்னா, இந்த கம்பு, கேழ்வரகு, கம்பங்கூழு இது போல நம்ம வந்து கூழா மாத்தி வந்து குடிப்போம் இல்லையா? இதெல்லாம் வந்து என்னன்னா திணை, மில்லட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த மில்லட்ஸ்க்குன்னே சொல்லிட்டு வந்து இயர்ஸ்லாம் வந்து அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க பாருங்களேன், டூ யூ நோ பாக்ஸ்ல வந்து ஈஸியா வந்து குடுத்துருக்காங்க. 2018 வந்து திணை பயிர்களின் தேசிய ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட் அது மட்டும் இல்லாம 2023யுமே சர்வதேச திணைப்பெயர் ஆண்டாக வந்து சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த திணைய பொறுத்தவரையும் தமிழ்நாட்டுல 3ல 2 பங்கு மக்கள் வந்து உணவா வந்து எடுத்துக்கிறது திணைப்பயிர் தான். இதுலயும் வந்து பாருங்களேன், இந்த சோளம், அதாவது சோளம், கேழ்வரகு, கம்பு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து திணைப்பயிர்கள் தான். இந்த நம்ம எப்படி வந்து நெல் வந்து ரிவர் ஓரத்துல வந்து விளையும் அப்படின்னு பார்த்தோமோ, திணை வந்து பெரும்பாலும் வந்து என்னன்னா பீடபூமி பகுதியில வந்து விளையலாம். ஓகேங்களா? இப்ப பீடபூமி நம்ம வந்து பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டுல ரொம்ப முக்கியமான ஒரு பீடபூமி, இந்த ஓசூர் பீடபூமிய ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பீடபூமி. பேரமஹால் பீடபூமிக்கு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பீடபூமி, கோவை பீடபூமி. அப்ப கோவை அந்த ரீஜியன்ல வந்து பார்த்தீங்கன்னா, திணை தான் வந்து அதிகமா வந்து இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. கோயம்புத்தூர், அப்புறம் கம்பம், கம்பம் பள்ளத்தாக்கு, அதாவது தேனி, ஆண்டிப்பட்டு, வருசநாடு இந்த பகுதிகள்ல. ஓகேங்களா? அப்ப கோயம்புத்தூர், தர்மபுரி, கம்பம் பள்ளத்தாக்கு, வேலூர், கடலூர் இது போல பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திணை வந்து இருக்கு. அதுலயும் வந்து பர்ட்டிகுலரா இப்ப சொன்ன மாவட்டங்கள்ல வந்து கேழ்வரகு அதிகமா இருக்கு. ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி இந்த மாரி தென் மாவட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கம்பு வந்து அதிகமா இருக்கு. அப்ப கேழ்வரகு, கம்புங்க. ஓகேங்களா? 2டே 2 தான். கேழ்வரகு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர், தர்மபுரி, வேலூர், கடலூர். வேலூர், கடலூர், கோவை, தர்மபுரி. எது? கேழ்வரகு. ராம்நாடு, திருநெல்வேலி, தென்காசி, கரூர், பெரம்பலூர். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கம்பு. ஓகேங்களா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கம்பு. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தென்காசி, கரூர், பெரம்பலூர், திருநெல்வேலி, ராமநாதபுரம், கம்பு. ஓகேங்களா? கம்பு. ஓகேங்களா? ஸோ, இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பருப்பு வகைகள். அதிகமான புரோட்டீன் கன்டென்ட் இருக்கக்கூடிய ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பருப்புன்னு சொல்லக்கூடிய பல்சஸ். ஓகேங்களா? இந்த பல்சஸ பொறுத்தவரையும் ரொம்ப முக்கியமானது கொண்டைக்கடலை, உளுந்து, பச்சை பயிறு, துவரம்பருப்பு, தட்டைப்பயிறு. இதுதான். ஓகேங்களா? பெங்கால் கிராம், பிளாக் கிராம்னா வந்து உளுந்து. பெங்கால் கிராம் அப்படின்றது நம்மளுடைய கொண்டைக்கடலை. கிரீன் கிராம்னா வந்து என்னன்னா பச்சை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் தட்டைப்பயிறு இதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ இந்த நீங்க வந்து பருப்ப பொறுத்தவரையும் வந்து நீர்ப்பாசன வசதி இருந்தாலும், இல்லனாலும் இத வந்து நம்ம வந்து பயிர் செய்யலாம். அது இருக்கக்கூடிய இடம், இல்லன்னா அது வந்து நீர்ப்பாசன வசதி இல்லாத இடங்கள்ல கூட நம்ம வந்து பார்க்கலாம். சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி. ஓகேங்களா? சென்னை, நீலகிரி. சென்னையில வந்து விவசாயம் இல்ல 1. நீலகிரியில முழுக்க முழுக்க தோட்டப்பயிர் இருக்கு 2. கன்னியாகுமரி பகுதிகள்ல வந்து தென்னை மரம் இது சார்ந்த சாகுபடி அதிகமா இருக்கு. இந்த 3 பகுதிகள தவிர்த்து எல்லா இடத்துலயும் பருப்பு இருக்கு. அவ்வளதான். ஓகேங்களா? ஸோ எல்லா இடங்கள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பருப்ப வந்து நம்ம வந்து பயிர் செய்றோம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. கோவைனாலே கேழ்வரகுன்னு பார்த்தோம். இப்பதான். கோவை பீடபூமியில கேழ்வரகு அதிகமா இருக்கு. சவுத்துல கம்பு அதிகமா இருக்கு. இந்த கோவையில கொண்டைக்கடலை அதிகமா இருக்கு. ஓகேங்களா? கோயம்புத்தூர்ல கொண்டைக்கடலை அதிகம். கோயம்புத்தூர்ல கேழ்வரகு அதிகம். எல்லாமே எந்த வரிசையில முடியுதுன்னு பாருங்களேன். கோ, கோ அண்ட் தென் கே. எல்லாமே வந்து கா, கா, கா அந்த காவிலேயே வந்து முடியுது. அத வச்சுட்டு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலூர், சேலம் இந்த பகுதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, துவரம் பருப்பு அதிகமா இருக்கு. ஓகேங்களா? துவரம் பருப்பு அதிகமா இருக்கு. எங்க? வேலூர், சேலம். சேலம் சேர்வராயன் மலை, சேலம் ஸ்டீல் அதிகம். அதாவது செயில் கம்பெனி வந்து அதிகம். இரும்பு வளம் வந்து அதிகம். அந்த சேலத்துல துவரம் பருப்பு அதிகமா கிடைக்குது அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை. அப்ப திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் இங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெல்லு. அது வந்து உங்களுக்கே ஞாபகம் வரும். அப்ப பச்சை பசேல்னு வந்து நெல் இருக்க போது, அப்ப பச்சை பயிறு அங்க அதிகமா இருக்கு. சேலம் துவரம்பருப்பு, சேலம் துவரம்பருப்பு, திருவாரூர் பச்சை பயிறு, திருவாரூர் பச்சை பயிறு, கோயம்புத்தூர் கொண்டைக்கடலை, கோயம்புத்தூர் கொண்டைக்கடலை, கோயம்புத்தூர் கேழ்வரகு, திருநெல்வேலி, தென்காசி இதெல்லாம் வந்து என்னன்னா தெற்கு பகுதி. தெற்கு பகுதியில பொதிய மலை இருக்கு. தாமிரபரணி ரிவர் வந்து ஓடுது. பொதிய மலை இருக்கு. தாமிரபரணி ரிவர் ஓடுது. செந்நிறத்துல தாமிரபரணி வந்து இருக்கு. கம்பு. ஓகேங்களா? பொதிய மலைக்கு அகஸ்தியர் மலைன்னு பேர் இருக்கு. அகஸ்தியர், கம்பர் இது போல வந்து புலவர்கள்லாம் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? முனிவர்கள ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப பொதிய மலை, அகஸ்தியர், கம்பர், கம்பு அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ கன்ஃப்யூஸ்லாம் பண்ணல. நம்ம இது போல ஏதோ ஒரு விஷயங்கள வச்சு ஞாபகப்படுத்தினாலே நமக்கு வந்து வந்துரும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அப்ப பருப்பு. அந்த பல்சஸ பொறுத்தவரையும் ரொம்ப முக்கியமானது துவரம் பருப்புங்க.
பச்சை பருப்புங்க. நெல் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல பச்சை பயிறு ஞாபகம் வச்சுக்கோங்க. சேலத்துல துவரம் பருப்பு அதிகமா இருக்குங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொண்டைக்கடலை கோயம்புத்தூர்ல அதிகமா இருக்குங்க. ஓகேங்களா? அடுத்தது மில்லட்ல பார்க்கும்போது கேழ்வரகு, கம்பு 2 தாங்க. பொதிய மலை, தாமிரபரணி, கம்பரு, கம்பு. அப்ப தென்காசி, திருநெல்வேலி இந்த சவுத் ரீஜன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பு. அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இது போல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர், கடலூர் இது போல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கேழ்வரகு அதிகமா இருக்கு. பருப்பு பொறுத்தவரையும் சென்னை, கன்னியாகுமரி, அந்த நீலகிரி இந்த 3 பகுதிகள தவிர மத்த பெரும்பாலான இடங்கள்ல வந்து என்னன்னா பருப்பு வந்து அதிகமா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் சீட் எண்ணெய் வித்துக்கள். இந்த ஆயில் சீட்ட பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிலக்கடலை அப்படின்னு சொல்லக்கூடிய கிரவுண்ட் நட்டுங்க. ஓகேங்களா? மல்லாட்ட பயிருன்னு சொல்லுவாங்க வில்லேஜ்ல. அந்த நிலக்கடலை அப்படின்னு சொல்லக்கூடிய கிரவுண்ட் நட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து காஸ்டர் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய எள்ளு. ஓகேங்களா? எள்ளு. அண்ட் தென் கோகனட் தென்னை மரம். அப்புறம் ஆமணக்கு, சூரியகாந்தி இது போல வித்துக்கள். இந்த வித்துக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய வந்து அதிகமா வந்து சப்ளை பண்ணும். அதுதான் வந்து இந்த வித்துக்கள். இது மூலியமா வந்து நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? எண்ணெய் கிடைக்கும். மெழுகுவர்த்தி, சோப்பு இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணலாம். காதி கிராம்ல வந்து இயற்கையான சோப்புகள்லாம் தயாரிக்கிறாங்களா, அப்ப இயற்கையான எண்ணெய்கள் வந்து அப்படியே வந்து எடுத்து பண்ணலாம். இதுல ரொம்ப முக்கியம் வந்து என்னன்னா இந்த திருவண்ணாமலை, இந்த வேலூர் இந்த பெல்ட் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம். வட மாவட்டங்கள். வட மாவட்டங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மானாவாரி பயிர்கள் நெறைய போடுவாங்க. இது வந்து உங்களுக்கே தெரியும். அப்ப அந்த பயிர்கள் எண்ணெய் வித்துக்கள் இருக்கக்கூடிய பயிர்களும் வந்து குடுக்குறாங்க அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், புதுக்கோட்டை இந்த மாரி பகுதிகள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிலக்கடலை வந்து அதிகமா வந்து இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நிலக்கடலை ஓகேங்களா? நிலக்கடலை அதிகமா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே நேரத்தில வந்து என்னன்னா, மதுரை, ஈரோடு, ராமநாதபுரம் சவுத் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிலக்கடலை அப்படின்றது கொஞ்சம் கம்மியா தான் வந்து இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்னேன் கன்னியாகுமரியில தென்னை மரம் அதிகமா இருக்கு. அப்ப தஞ்சாவூர், கன்னியாகுமரி, கோயம்புத்தூர். நீங்க தஞ்சாவூர், திருவாரூர் இது எடுத்தீங்கன்னா நெல் அதிகமா இருக்கும். பச்சை பயிறு அதிகமா இருக்கும். தஞ்சாவூர் பகுதியில் தென்னை மரமும் அதிகமா வந்து இருக்கு அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சுட்டே வந்து வாங்க. அப்ப இந்த எண்ணெய் வித்துக்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் வட மாநிலம். இந்த வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இது போல பகுதிகள்லாம் வந்து கொஞ்சம் மைண்ட்ல வந்தா நல்லாருக்கும். அப்ப எண்ணெய் வித்துக்கள் எங்கெங்கலாம் இருக்கு? அப்புறம் மில்லட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய திணை வகைகள் எங்கெல்லாம் இருக்கு? பருப்பு எங்கெல்லாம் இருக்கு? அப்புறம் நெல் வந்து எங்கெல்லாம் இருக்கு? இத வந்து கொஸ்டின்ஸா பார்க்கலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமான இடம் வந்து என்னன்னா, 2ண்டு கிரீன் ரெவல்யூஷன் 2வது பசுமை புரட்சி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த பசுமை புரட்சிய பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து அ ஆர்ட்டிஃபிஷியலா சாரி நேச்சுரலா நான் வந்து ஃபார்ம் பண்ண போறேன். இயற்கை வேளாண்மை வந்து பண்ண போறோம். அப்படின்னு முடிவு பண்ணி நெறைய இளைஞர்கள் இயற்கை வேளாண்மை பண்றாங்க இல்லையா? அந்த இயற்கை வேளாண்மை பண்ணக்கூடிய அந்த முன்னெடுப்பு தான் வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னா, 2ஆம் பசுமை புரட்சி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரும்பு. கரும்பு தான் வந்து க இந்த வணிப பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஷ் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வாணிப பயிர் நல்ல காசு வந்து குடுக்கும். அதிக வெப்பநிலை, அதிக மழைப்பொழிவு இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து இந்த கரும்பு வந்து பண்றாங்க. இந்த கரும்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், கடலூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, தென்காசி, கோயம்புத்தூர் அப்படியே நீங்க வந்து என்னன்னா வடக்குலேருந்து தெற்கு வரையுமே நல்லாவே வந்து போகுது. இதுதான் வந்து என்னன்னா கரும்பு பயிரிடக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு மாவட்டங்களா நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பருத்திய பொறுத்தவரையும் கரிச பூமி எங்க அதிகமா இருக்கோ, அந்த பகுதி வந்து என்னன்னா, பருத்திக்கு வந்து நல்ல பகுதி. இந்த பருத்திய பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஈரப்பதம் ஓகேங்களா? ஈரப்பத காலநிலையில வந்து பருத்தி வந்து நல்லா வளரும். அறுவடையில வந்து பார்த்தீங்கன்னா, வறண்ட பூமியா வந்து இருந்தா, அறுவடைக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. வைகை, வைப்பாறு நம்ம ரிவர பத்தி பார்த்தோம் இல்லையா? இந்த இடத்துல வந்து பருத்தி வந்து அதிகமா வந்து பயிரிடப்படுது. அதே நேரத்தில ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, சேலம் இந்த மாவட்டங்கள்லயும், கோயம்புத்தூர்லயும் சில இடங்கள்ல வந்து என்னன்னா பருத்தி. இப்போ கோவைன்னு எடுத்தா நெறைய விஷயங்கள் வந்து கோயம்புத்தூர்ல இருக்குன்றத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப கோயம்புத்தூர் ஓகேங்களா? ஸோ திருநெல்வேலி, தூத்துக்குடி, சேலம், தர்மபுரி இது போல பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பருத்தி வந்து பயிரிடப்படுகிறது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியமானது ஆ தேயிலை. தேயிலைய பொறுத்தவரையும் நம்ப எங்க பார்க்கலாம் அப்டின்னா, மலை பிரதேசங்கள பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது பேஸ் பண்ணி டெஃபினட்டா வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. தமிழ்நாடு தாங்க மலை பிரதேசத்தில தேயிலை, காஃபிலாம் வந்து அதிகமா வந்து பயிர் செய்றாங்க. தமிழ்நாடு தான். அசாமுக்கு அடுத்தபடியா தமிழ்நாடு தான் தேயிலைய பயிரிடக்கூடிய பகுதியில 2வது இடத்த வந்து வகிக்குது 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, காஃபி. காஃபி வந்து என்னன்னா,
ஆ கர்நாடகா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ். தமிழ்நாடு வந்து 2வது பிளேஸ். ஓகேங்களா? அப்புறம் ரப்பர் தோட்டங்கள் கன்னியாகுமரியில அதிகமா வந்து இருக்கு. அப்ப தேயிலை, காஃபி, ரப்பர். இத பேஸ் பண்ணி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இங்க டான் டீ அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டினுடைய ஒரு நிர்வாகம். ஓகேங்களா? இந்த நிறுவனம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிறுவனம். இது வந்து தேயிலை சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனமா வந்து இருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியம். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய அரசு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொண்டுட்டு வராங்க. நேஷனல் ப்ராஜெக்ட் ஆன் ஆர்கானிக் ஃபார்மிங். ஓகேங்களா? அதாவது 2ஆம் பசுமை புரட்சி நம்ம வந்து பார்த்தோம்ல, அது ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான். இதுல வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, கரிம பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கானிக்கா இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து மறுசுழற்சி வந்து செய்யலாம். மறுசுழற்சி செஞ்சு தேவையான உரங்களாகவோ, இல்ல மற்ற பகுதியாகவோ நம்ம வந்து மாத்தலாம். அப்படின்றது தான் வந்து இதுக்கான கன்டென்ட். ஓகேங்களா? ஸோ அப்ப இதுவரையும் நமக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இதுல ரொம்ப முக்கியமான இடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீர்ப்பாசனம். இப்ப ஆல் ஓவர் இந்தியாவுல என்னென்ன நீர்ப்பாசன வசதிகள் வந்து இருக்கு அப்படின்ற அணைகள வந்து நான் குடுத்துருக்கேன். இது பார்த்து வச்சுக்கோங்க. இது பிரிலிம்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் நம்ம குரூப் டிஏவ பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய நீர்ப்பாசனம் தான் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க இந்திய அளவுல இருக்கிறத ஒரு கிளான்ஸ் மட்டும் விட்டுக்கோங்க. ஓகேங்களா? தாமோதர் ஆறு அதுக்கான திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சட்லஜ். ஸோ பாக்ரா நங்கல் திட்டம். அடுத்தது மகாநதி, ஹிராகுட் திட்டம், கோசி திட்டம், கோசி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்தெந்த மாநிலங்களுக்கு பலன் வந்து குடுக்குது. தமிழ்நாட்ட பொறுத்தவரையும் காவிரி, காவிரிய பொறுத்தவரை மேட்டூர் அணை. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு அணையா வந்து இருக்கு. ஸோ நீர் ஆதாரங்கள் நீங்க வந்து இந்திய அளவுல இருக்கக்கூடிய விவசாயத்துல ரொம்ப முக்கியமா வந்து எந்த நீர நம்பி இருக்காங்க அப்படின்றத நீங்க வந்து பார்க்கணும். ஓகேங்களா? டியூப் வெல் அப்படின்னு சொல்லக்கூடிய குழாய் கிணறு, ஆழ்துளை கிணறுகள் சொல்லுவோம் இல்லையா? அந்த கிணற்று பாசனத்த தான் வந்து இந்தியாவுல பெரும்பாலான விவசாயிகள் வந்து நம்பிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பிற ஆதாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 11% மீதி 24% கெனால். நீங்க கெனால் கால்வாய்ன்னு வரும்பொழுது, கால்வாய் எப்படிங்க வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ரிவருங்க. எனி ரிவர். ஓகேங்களா? மேட்டூர் டேமையே வச்சுப்போமே. இப்ப இந்த மேட்டூர் டேம்ல வந்து நீர வந்து தேக்கி வச்சிருக்கோம். இப்ப இந்த நீர் வந்து என்னன்னா, ஒவ்வொரு ஊருக்கும் வந்து போகணும். விவசாயத்துக்காக வந்து போகணும் அப்படின்னா, டெஃபினட்டா வந்து என்னன்னா கெனால் இருக்கணும். கெனால் கால்வாய் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா, மனிதனால் உருவாக்கப்பட்ட நீரை கடத்தக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். தண்ணிய வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஹியூமனே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஸ்லோப்ப உருவாக்கி கொண்டுட்டு போறாங்க. அதுதான் வந்து கெனால் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னன்னா 100 நாள் வேலை திட்டங்கள் எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கெனால வந்து என்னன்னா தூர்வாருவாங்க, இல்ல உருவாக்குவாங்க புதிய புதிய கெனால்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப ஆறு, ஆத்துல டேம் மூலியமா வந்து தண்ணீய சேர்த்து வச்சு கெனால் மூலியமா வந்து கொண்டுட்டு வரோம் இல்லையா? அதுதான் வந்து கெனால் இரிகேஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இதெல்லாம் வந்து என்னன்னா இரிகேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய வகைகள். இரிகேஷன்ஸ் அதாவது வேளாண்மைக்கு நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய ஒண்ணு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கால்வாய் பாசனம். கால்வாய் பாசனம் கெனால பொறுத்தவரை நம்ம வந்து 2 வகையா நம்ம வந்து பிரிக்கலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா, வெள்ளப்பெருக்கு கெனால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, வற்றாத கால்வாய்ன்னு சொல்லக்கூடிய பெர்னியல் கெனால். இந்த வெள்ளப்பெருக்கு கெனால பொறுத்தவரையும் என்ன பண்றாங்க அப்படின்னா, மழை டைம் மட்டும் தான் வெள்ளம் வர டைம்ல மட்டும் தான் இந்த கெனால்ல வந்து தண்ணி வந்து இருக்கும். ஓகேங்களா? மத்த டைம்ல வந்து தண்ணி இருக்காது. பட் இந்த வற்றாத கெனால் அப்படின்றத பொறுத்தவரையும் எப்பவுமே இந்த பெர்னியல் கெனால்ல எப்பவுமே வந்து தண்ணி இருக்க மாரி வந்து பார்த்துப்பாங்க. நம்ம வட இந்தியாவ பொறுத்தவரையும் 60% பாசனத்துல இந்த வற்றாத கெனால் தான் வந்து ரொம்ப பெருசா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிணற்று பாசனம். கிணறு அப்படின்றது என்னன்னா வெல் இரிகேஷன்ஸ் நம்ம நல்லா வந்து ஆழமா வந்து துளையிடுவோம். நம்ம வந்து பெரிய சைஸ்ல வந்து வெல் போடுறோம் அப்படின்னா, அது வந்து திறந்த வெளி கிணறுகள். அத வந்து நம்மால வந்து பார்க்க முடியும். அதோடைய ஆழம் வந்து கொஞ்சம் வந்து கம்மியா தான் வந்து இருக்கும். அது வந்து பெரிய அளவுல வந்து இருக்கக்கூடிய ஒரு கிணறு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆழ்துளை கிணறு. ஆழ்துளை கிணற பொறுத்தவரை அந்த டயாமீட்டரே வந்து என்னன்னா சின்னதா வந்து இருக்கும். ஓகேங்களா? அந்த சின்ன விட்ட பகுதியில ரொம்ப ஆழ்துளையில வந்து என்ன பண்ணுவோம், கிணற வந்து போடுவோம் இல்லையா? அதான் வந்து என்னன்னா ஆழ்துளை கிணறு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்ப கிணத்துல வந்து என்னன்னா 2 வகை இருக்கு. ஒண்ணு திறந்த வெளி, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்துளை கிணறு. ஸோ நீங்க தமிழ்நாட்டிலயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆழ்துளை கிணறுகள் வந்து என்னன்னா அதிகமாவே வந்து இருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், மத்திய பிரதேசம், தமிழ்நாடு இந்த பகுதியிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்துளை கிணறு தான் வந்து அதிகமா இருக்கு. அப்ப திறந்த வெளி கிணறுன்னு சொல்லக்கூடிய ஓப்பன் வெல் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, கங்கா, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, நர்மதா அண்ட் தபதி இது போல பள்ளத்தாக்குகள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, திறந்த வெளி கிணறுகள்லாம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏரி பாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய டேங்க் பாசனம். ஓகேங்களா? ஸோ டேங்க் இரிகேஷன்ஸ். அப்ப இந்த ஏரி பாசனம்னா என்ன சார் அப்படின்னா, ஏரி அப்படின்றது ஒரு மனிதனாலவோ அல்லது இயற்கையாகவோ வந்து என்னன்னா உருவாக்கப்பட்ட ஒரு பகுதி.
இதுல வந்து என்னன்னா தண்ணி வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த தண்ணிய வந்து குடிநீருக்கோ இல்லைன்னா விவசாயத்துக்கோ நம்ம வந்து பயன்படுத்தலாம். செம்பரம்பாக்கம் ஏரின்னு சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் வந்து என்னன்னா ஏரி. இந்த ஏரிய வந்து பாசனத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அல்லது வந்து குடி தண்ணிக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதான் வந்து ஏரி பாசனம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? நவீன முறையில மாடர்ன் ஏஜ்ல நம்ம வந்து என்னென்ன பாசனத்தெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது, ட்ரிப் இரிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தடு. ட்ரிப் இரிகேஷன்னா வந்து என்னன்னா, சொட்டு நீர் பாசனம். ஸோ சொட்டு நீர் பாசனத்த பொறுத்தவரையும், இதுல வந்து நெறைய அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. முதல்ல நான் அட்வான்டேஜ் சொல்றேன். தண்ணி வந்து இப்ப வந்து செடிக்கு வந்து தேவைப்படக்கூடிய தண்ணிய விட, நம்ம குடுக்கக்கூடிய சப்ளை பண்ணக்கூடிய தண்ணி ரொம்ப அதிகங்க. ஏன்னா வந்து தண்ணி வந்து கெனால் வழியா பாஸ் ஆயி வரும்பொழுது நெறைய தண்ணி ஆவியாயிடும். நெறைய தண்ணி பூமிக்குள்ள வந்து போயிடும். நீங்க கெனால வந்து லைன் பண்ணலாம். அதாவது சிமெண்ட் வச்சோ இல்லன்னா ஏதோ ஒண்ணு வச்சு பூசாம விட்டீங்கன்னா, உள்ள போயிடும். ஓகேங்களா? அப்ப தண்ணி வந்து உள்ளுக்குள்ளேயும் வந்து போயிடும். மேலேயும் நீராவி ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த கெனால்ல வரக்கூடிய தண்ணி வந்து நம்ம ஃபீல்டு அக்ரிகல்ச்சர் லேண்டுக்குள்ள வந்து வரும்பொழுது, அந்த லேண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதே போல அந்த பயிர்க்குள்ள இருக்கக்கூடிய வேருக்கு தான் வந்து தண்ணி தேவை. அப்ப பயிரோடைய வேர், இல்ல அந்த செடியுடைய வேருக்கு போறதுக்குள்ளயே நெறைய தண்ணி வந்து என்ன ஆகுது? ட்ரை ஆகுது. நெறைய தண்ணி மண்ணே வந்து உறிஞ்சிக்குது. அப்ப அப்ப தாவரத்துக்கு தேவைப்படக்கூடிய தண்ணிய விட பல மடங்கு தண்ணி வந்து என்னன்னா வீணாகுது. அப்ப இத உடைக்கணுன்றதுக்காக டைரக்ட்டாவே இந்த ட்ரிப் இரிகேஷன் மூலியமா தாவரத்தினுடைய வேர் பகுதிக்கு வந்து நம்ம வந்து வாட்டர் சப்ளை பண்றோம். அதுதான். அப்ப அதுக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த லேஅவுட் வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த நிலம் இருக்கு இல்லையா? அந்த நிலத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பைப் வந்து போகும். மைக்ரோவா சின்ன சின்ன பைப்புலாம் வந்து போகும். அந்த பைப்ல வந்து சின்ன சின்ன துளைகள் வந்து இருக்கும். அந்த துளைகள எக்ஸாக்ட்டா வந்து தாவரத்தினுடைய வேர் பகுதியிலேயே வந்து தண்ணீர் செலுத்துற மாரி வந்து இருக்கும். இதுதான். அப்ப இதனால வந்து நீர் வந்து என்னன்னா, செலவு வந்து ரொம்ப கம்மியாகுது. ஓகேங்களா? அப்ப அந்த வகையில இது வந்து அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது, டெஃபினட்டா இதுக்கு பைசா வந்து நெறைய செலவாகும் 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நிலத்த வந்து ஒரு பேட்டர்னுக்கு நீங்க வந்து பைப் வந்து உள்ள வந்து செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த பேட்டர்ன நீங்க வந்து மாத்தணும் அப்படின்னா, அதுக்கேத்த மாரி பைப்ப நீங்க வந்து மறுபடியும் செட் பண்ணணும். அகைன் வந்து காஸ்ட் வந்து அதிகமாகும். இதெல்லாம் வந்து இதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். மொத்தம் 70% ஆஃப் த வாட்டர் வந்து சேவ் ஆகுது அப்படின் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா, தெளிப்பு நீர் பாசனம். தெளிப்பு நீர் பாசனத்த பொறுத்தவரையும் ஒரு சின்ன ஒரு பைப் வழியா வந்து என்ன ஆகும் அப்படின்னா, தண்ணி வந்து என்னன்னா தெளிச்சுக்கிட்டே வந்து இருக்கும் இல்லையா? இதுதான் வந்து ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தெளிப்பு நீர் பாசனம் இதுதான் வந்து பண்ணுது அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? தெளிப்பு நீர் பாசனம் பெரும்பாலும் வந்து எங்க இருக்கும்னு நான் சொல்லிர்றேன். இப்ப நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? தேயிலை, காஃபி இது போல தோட்ட பயிர்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மலைவாழ் பகுதிகள்ல இருக்கக்கூடிய அந்த பயிர்கள்ல, அந்த தெளிப்பு நீர் பாசனத்த தான் வந்து பண்ணியாகணும். ஏன்னா, அங்க வந்து லேண்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரிவு சரிவா இருக்கும். அது வந்து ஈவனா வந்து இருக்காது. அப்ப அது போல இடத்துல வந்து என்னன்னா, தண்ணி வந்து தெளிச்சு தான் வந்து ஆகணும். அதான் வந்து என்னன்னா, தெளிப்பு நீர் பாசனம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். நீங்க இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து தெளிப்பு நீர் பாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன். இதுதான் வந்து ஸ்ப்ரிங்க்லர் ஓகேங்களா? தோட்டப்பயிர் எல்லாம் இதில தான் வந்து பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பைப்ப போட்டு ட்ரிப் இரிகேஷன் சொட்டு நீர் பாசனம் ஓகேங்களா? 2ம் முக்கியங்க. 2மே வந்து முக்கியம். பிரதான் மந்திரி குருஷி சிஞ்சாயி யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய பிஎம்கேஒய் ஓகேங்களா? பிஎம்கேஒய் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா ஓகேங்களா? இந்த யோஜனா கீழ தான் இந்த குறைந்த நீர்ல அதிக மகசூல் பெறக்கூடிய ஸ்கீம் எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டு வராங்க. குறைந்த நீர் எது? ட்ரிப் இரிகேஷன்ஸ். இதுல அதிக மகசூல் வந்து நம்மால வந்து பெற முடியும். அப்ப நீர்ப்பாசனம் அப்படின்றத வந்து நம்மால வந்து தவிர்க்கவே வந்து முடியாது. தமிழ்நாட்டினுடைய நீர் வளம் அப்படின்றது ரொம்ப வந்து முக்கியம். இந்தியாவுடைய பரப்பளவுல தமிழ்நாடு வந்து 4% ஓகேங்களா? மக்கள் தொகையில இந்தியாவுல தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா 6%. ஆனா நீர்வளத்துல இந்தியாவுல தமிழ்நாட்டுடைய நீர்வளம் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கம்மிங்க. வெறும் 2.5% தான். வெறும் 2.5% தான் வந்து என்னன்னா, நம்மகிட்ட வந்து நீர் ஆதாரமே வந்து இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இதுலயே வந்து மேற்பரப்பு நீர், அப்புறம் கிரவுண்ட் வாட்டர், சர்ஃபேஸ் வாட்டர். சர்ஃபேஸ் வாட்டர்னா மேற்பரப்பு நீர். கிரவுண்ட் வாட்டர்னா அடிப்பரப்பு நீர். இந்த 2 நீரையுமே வந்து என்னன்னா, ஆல்மோஸ்ட் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணிட்டோம். 95% 80% வந்து என்ன நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து என்னன்னா தமிழ்நாட்டினுடைய நீர்வளம். தமிழ்நாட்டினுடைய நீர்வளம். சரி வாங்க. இங்க தமிழ்நாட்ட பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா, ரிவர் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆற்று வடிநிலம் 17 இருக்கு. ரிசர்வாயர் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் தேக்கங்கள் 81 இருக்கு. டேங்க்ன்னு சொல்லக்கூடிய ஏரிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ம் 41,127 வந்து இருக்கு. இதே போல ஆழ்துளை கிணறுகள் தாங்க வந்து என்னன்னா,
கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆழ்துளை கிணறுகளும் அண்ட் தென் ஓப்பன் வெல்லும் ஓகேங்களா? இது 2 தான் வந்து என்னன்னா டாமினேட் பண்ணுது. இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் வெல்லுடைய டாமினன்ட் தான் வந்து அதிகம் ஓகேங்களா? அப்ப தமிழ்நாடு மொத்தமாவே வந்து கிணற்று பாசனத்த தான் நம்பி இருக்கு. ஒண்ணு டியூப் வெல்லு, அத விட ரொம்ப முக்கியம் வந்து என்னன்னா ஓப்பன் வெல்லு. இந்த 2த்தையும் தான் வந்து என்னன்னா நம்பி வந்து இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி ஓப்பன் வெல்லு. 2வது வந்து என்னன்னா டியூப் வெல்லு ஓகேங்களா? ஸோ டோட்டலா நமக்கான நீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் ஓகேங்களா? டோட்டலா நம்ம நம்பி இருக்கக்கூடிய நீர். இது எந்த இயர பேஸ் பண்ணினா 2017 ஓகேங்களா? ஸோ இந்த புள்ளியியல் ஆய்வுகள்லாம் சும்மா வந்து பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து பார்க்கக்கூடிய கன்டென்ட்ட நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எஸ் ஒவ்வொரு டேமும் எந்தெந்த பகுதியில லொக்கேட் ஆகி விவசாயத்துக்கு பயன்படுது அப்படின்றத மேட்ச் த ஃபாலோயிங் போல கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு 1. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பெரும்பாலும் வந்து திறந்த கிணறுகளை நம்பி இருக்கிறது. காரணம் இது சரியான்னு கேட்டா சரி, கூற்று. இது போல கொஸ்டின்லாம் வந்து கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? அப்ப நீங்க பார்க்கும்பொழுது டேமு, லொகேஷன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பயிர்கள வந்து அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இது வந்து தமிழ்நாட்டினுடைய பாலிசி நோட்ஸ்ல இருந்து நம்ம வந்து எடுத்த ஒரு கிளிப் ஓகேங்களா? நான் இப்ப பாலிசி நோட்ஸையும் நான் வந்து லைட்டா காட்டுறேன். அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு புரிதல வந்து குடுக்கும். ஓகேங்களா? ஜல் சக்தி அபியான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தேசிய நீர் குழுமம் மற்றும் காலநிலை ஓகேங்களா? இங்க வந்து என்ன சொல்றாங்க, ஜல் சக்தி அபியான கீழ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மழை நீர் இருக்கு இல்லையா? மழை நீர நம்ம வந்து சேர்த்து வைக்கணும். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர் அத வந்து உருவாக்கணும். மழை நீர சேர்த்து வைக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ மார்ச் 22, 2021 அப்ப ஒரு தீம் வந்து கொண்டுட்டு வந்தாங்க. அது என்னன்னா, விழும் நேரத்தில், விழும் இடத்தில் மழையை பிடித்தல். இதுதான் வந்து பிரச்சாரம். இது எப்பன்னா 2021ல பண்ண பிரச்சாரம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஜல் சக்தி அபியான் அப்படின்றத புரிஞ்சு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜல் சக்தி அபியான்ல 2023ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கருப்பொருள் குடிநீருக்கான ஆதாரம் மற்றும் நிலைப்புத்தன்மை. இதுதான் வந்து என்னன்னா கருப்பொருளா வந்து இருந்தது. தீமா வந்து இருந்தது. ஜல் சக்தி அபியான் ஓகேங்களா? ஸோ மேட்டூர் அணை. மேட்டூர் அணைய பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா, காவிரியில வந்து மேட்டூர் அணை வந்து இருக்கு. காவிரிக்கு குறுக்க இந்த மேட்டூர் அணைய பொறுத்தவரையும் தமிழ்நாட்டுல முக்கியமான மாவட்டங்களான டெல்டா மாவட்டங்கள் சேலம், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இதுல வந்து விளைநிலத்துக்கு ரொம்ப முக்கியமான நீர வந்து குடுக்கறது இந்த மேட்டூர் டேம் தான். ஓகேங்களா? தமிழ்நாட்டுல மேட்டூர் டேம் இந்த டெல்டா ரீஜன் எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா முக்கியமான நீர்ப்பாசன வசதிகள வந்து குடுக்குது. தமிழ்நாடுடைய கொள்கை விளக்க புத்தகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மேட்டூர் சரபங்கா நீரேற்று பாசன திட்டம். ஓகேங்களா? இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேட்டூர்ல மழை டைம்ல வந்து என்னன்னா உபரி நீர் வந்து அதிகமா வரும் இல்லையா? அந்த உபரி நீர வந்து பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் சரபங்கா வடிநிலத்தில் உள்ள வறண்ட ஏரிகளுக்கு ஓகேங்களா? அதாவது சேலத்துல சரபங்கா அந்த வடிநிலத்துல இருக்கக்கூடிய வறண்ட லேண்டுக்கு வந்து என்னன்னா நம்ம வந்து மாத்தி விடலாம் அப்படின்ற ஒரு திட்டம் தான் வந்து என்னன்னா மேட்டூர் சரபங்கா நீரேற்று பாசன திட்டம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பவானி சாகர், அதாவது ஈரோடுல இருக்கக்கூடிய பவானி சாகர் அணை. இந்த பவானி சாகர் அணையை பொறுத்தவரை என்னன்னா பவானி ரிவருக்கு குறுக்குல வந்து கட்டப்பட்ட ஒண்ணுதான். 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோவையில இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பவானி ஆற்றுக்கு குறுக்கே இந்த பவானி சாகர் அணை வந்து கட்டப்பட்டிருக்கு. மண் மண் கல் கலவையால் உருவாக்கப்பட்ட அணை. இங்க வந்து பாத்தீங்கன்னா மண்ணால உருவாக்கப்பட்ட அணையில ரொம்ப பழமையான அணை அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது இந்த பவானி சாகர் தான். ஓகேங்களா? தமிழகத்தில் 2வது பெரிய அணை பவானி சாகர் 1. 2வது வந்து பாத்தீங்கன்னா மண்ணால் கட்டப்பட்ட ஆசியாவிலேயே நீளமான அணையும் வந்து என்னன்னா இந்த பவானி சாகர். ரொம்ப முக்கியமானது. இது மேபி வந்து கொஸ்டினா கேட்க வாய்ப்புகள் இருக்கு. புக்ல இல்லங்க. பட் இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து என்னன்னா, ரொம்ப முக்கியம். இந்த பவானிசாகர் அணை வந்து வத்தி இருக்கும் பொழுது, ஓகேங்களா? அதுல வந்து என்னன்னா ஒரு கோட்டை வந்து இருக்கு. அந்த கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா, தனக்கான் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான பெயர் காரணமா வந்து நல்லா இருக்கும். அதாவது பெருமாள் தண்டநாயக்கனுடைய கோட்டை தான் தானக்கான் கோட்டை அப்படின்ற மாரி வந்து மாறி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இந்த பவானிசாகர் அணையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீர் புனல் மின் நிலையம் அப்படின்னு சொல்லக்கூடிய மின்சாரம் தயாரிக்கக்கூடிய இடம் அதுவும் இந்த பவானிசாகர் அணையை நம்பி தான் வந்து இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அப்ப பவானிசாகர், ஈரோடு, பவானி ஈரோடு, பவானி ஈரோடு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ரோடுனா கல்லு மண்ணு. அப்ப ரோடுனா கல்லு மண்ணு. பவானிசாகர் கல்லால் கட்டப்பட்ட ஒரு அணை. ஆசியாவிலேயே மிக நீளமான கல்மண்ணால் கட்டப்பட்ட அணை பவானிசாகர் அணை. தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய அணை பவானிசாகர் அணை. ஓகேங்களா? மேட்டூர் காவேரி, மேட்டூர் காவேரி, பவானிசாகர் பவானி, பவானிசாகர் பவானி. ஓகேங்களா?
லொகேஷன் வந்து ஈரோடு. லொகேஷன் வந்து ஈரோடு. நீங்க வந்து மேட்டூர வந்து பொறுத்தவரை மேட்டூர் சரபங்கா நீரேற்று பாசன திட்டம். இது ரொம்ப முக்கியம். அந்த மேட்டூர பொறுத்தவரை நீங்க வந்து சேலம், ஈரோடு, கரூர் இந்த பகுதிகளுக்கெல்லாம் வந்து என்னன்னா, நீர வந்து குடுக்குது. இத வந்து கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப 2 டேம் பார்த்திருக்கோம். பவானி சாகர். இதுல வந்து புக்ல இருக்கக்கூடிய சோர்ஸ் தான் வந்து பிரைமரி இம்பார்ட்டன்ட் குடுத்து நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ பவானி சாகர் அண்ட் தென் மேட்டூர் டேம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அமராவதி. ஓகேங்களா? அமராவதி. அமராவதி அப்படின்றது உடுமலைப்பேட்டை, திருப்பூர்ல உடுமலைப்பேட்டை. ஓகேங்களா? உடுமலைப்பேட்டையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவுல தான் வந்து என்னன்னா, இந்த அமராவதி இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உடுமலைப்பேட்டையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவுல தான் அமராவதி இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அப்ப உடுமலைப்பேட்டை, அமராவதி. அமராவதி ரிவருக்கு பக்கத்துல, அதாவது காவிரியுடைய ட்ரிபியூட்டரின்னு சொல்லக்கூடிய துணையாறான அமராவதிய தடுத்து நிற்கக்கூடிய நோக்கத்துல இந்த அமராவதி அணை வந்து இருக்கு. இதோடைய முதன்மை நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ள கட்டுப்பாடு. அதாவது ஃப்ளட்ட கண்ட்ரோல் பண்றது, நீர்ப்பாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சர் இரிகேஷன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர். ஹைட்ரோ பவரும் வந்து என்னன்னா இங்க இருக்கு. 3மே இருக்குங்க. ஓகேங்களா? அப்ப டேம கட்டுறோம் அப்படின்னா, அக்ரிகல்ச்சருக்காக மட்டும் இல்ல, குடி தண்ணீக்காக மட்டும் இல்ல, வெள்ளத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம வந்து கட்டுவோம். ஸோ அமராவதி, உடுமலைப்பேட்டை அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர். அடுத்து வந்து என்னன்னா கிருஷ்ணகிரி. ஓகேங்களா? கிருஷ்ணகிரி வேற, கிருஷ்ணசாகர் வேற. ஓகேங்களா? கிருஷ்ணகிரி வேற, கிருஷ்ணசாகர் வேற. ஓகேங்களா? கிருஷ்ணசாகர்னா அது வந்து காவிரியில வந்துரும். அது இல்ல இங்க. இது வந்து கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி அணை கிருஷ்ணகிரியிலேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவுல தர்மபுரிக்கு போற வழியில வந்து இருக்கு. இதுதான் வந்து என்னன்னா ஸ்கூல் புக்ல வந்து குடுத்துருக்காங்க. கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி தென்பெண்ணை அல்லது தென்பொருணை ஆறு. ஓகேங்களா? ஸோ தென்பெண்ணை ஆற்றின் கீழே வந்து குறுக்க கட்டப்பட்ட ஒரு அணையாக இருக்கிறது 1 கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரியிலிருந்து 7 கிலோமீட்டர். இந்த கிருஷ்ணகிரி வந்து என்னன்னா, காமராஜர் அவர்களுடைய பீரியட்ல கட்டப்பட்ட ஒரு அணையா வந்து இருக்கு. அவ்வளவுதான். கிருஷ்ணகிரி, தென்பெண்ணை. கிருஷ்ணகிரி, தென்பெண்ணை. அமராவதி, அமராவதி அணை. கிருஷ்ணகிரி, தென்பெண்ணை. கிருஷ்ணகிரி, தென்பெண்ணை. மேட்டூர், காவேரி. மேட்டூர், காவேரி. அடுத்து வேற என்ன? பவானி சாகர், பவானி. ஓகேங்களா? ஓகேங்களா? பவானி. எஸ். பவானி சாகர், பவானி. ஓகே. அடுத்த அணை பார்ப்போமா? அடுத்து வந்து என்னன்னா சாத்தனூர் டேம். சாத்தனூர் டேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அகைன் வந்து என்னன்னா, இந்த கிருஷ்ணகிரி டேம் வந்து பார்த்தோம்ல, கிருஷ்ணகிரி டேமு அது அப்படியே டிராவல் பண்ணி வரும்பொழுது, நமக்கு வந்து சாத்தனூர் டேம்னு சொல்லிட்டு ஒரு டேம் வந்து இருக்கு. அப்ப இது வந்து என்ன? நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். தென்பெண்ணை ஆறு. தென்பெண்ணை ஆறுல தமிழ்நாட்டுல கிருஷ்ணகிரி, சாத்தனூர் ரொம்ப முக்கியமான டேமா வந்து இருக்கு. 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இது சென்னகேசவ மலை. இந்த மலைக்கு நடுவே வந்து இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ திருவண்ணாமலைக்கு நீர்ப்பாசனம் எல்லாத்தையும் வந்து குடுக்குற ஒரு டேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாத்தனூர் டேம். சாத்தனூர் டேம்ல முதலை பண்ணையும், வண்ண மீன் பண்ணையும் அமைந்துள்ளது. இத தாண்டி வந்து என்னன்னா, பூங்காக்கள் வந்து இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சாத்தனூர், சாத்தனூர், முதலை, முதலை, சாத்தனூர், திருவண்ணாமலை. ஓகேங்களா? திருவண்ணாமலை. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. திருவண்ணாமலை, ஜவ்வாது மலை, அப்புறம் அ காவலூர், வைனுபாப்பு, அந்த தொலைநோக்கு நிலையம். ஸோ இங்க தான் வந்து என்னன்னா, சாத்தனூர் டேம் வந்து அ சாத்தனூர் டேம் இதுக்கு முன்னாடி வந்து லொக்கேட் ஆயிருக்கு. திருவண்ணாமலைக்கு நீர் வரத்து குடுக்குறது இதுதான். இந்த திருவண்ணாமலையில கிரவுண்ட் நட்டுன்னு சொல்லக்கூடிய வேர்க்கடலை வந்து அதிகமா வந்து பயிரிடக்கூடிய ஒரு இடமா வந்து இருக்கு. இங்க தான் வந்து என்னன்னா, கிழக்கு தொடர்ச்சி மலைகள்லாம் வந்து என்னன்னா, இங்க திருவண்ணாமலை, வேலூர் இந்த ரீஜன்லாம் வந்து இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அப்ப சாத்தனூர்ல முதலை பண்ணையும் வந்து இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது முல்லை பெரியாறு டேம். இந்த முல்லை பெரியாறு டேம் பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு நீண்ட வரலாறு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து தனியாவே வந்து பார்க்கக்கூடிய ஒண்ணு தான். ஸோ 1895ல ஆங்கிலேய நிர்வாகத்துல கட்டப்பட்ட இந்த கேரளாவுல தேக்கடி மலையில உருவான ஒரு ஒரு பெரியாறு ஆறுன்னு இருக்கு இல்லையா? அந்த பெரியாறு ஆறுக்கு குறுக்க வந்து அ கட்டப்பட்ட ஒரு அணை தான் வந்து என்னன்னா, இந்த முல்லை பெரியாறு அணை. இது வந்து என்னன்னா, பிரச்சனையில இருக்கக்கூடிய ஒரு அணை. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா, வைகை. ஸோ வைகை ஆற்றுக்கு குறுக்கே ஆண்டிப்பட்டிக்கு அருகே கட்டப்பட்ட ஒரு அணை தான் வந்து என்னன்னா, வைகை அணை. அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. இது 1959ஆம் ஆண்டு ஜனவரி 21ஆம் நாள் அன்று திறந்து வைக்கப்பட்டது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது மணிமுத்தாறு. ஸோ திருநெல்வேலி நகரிலிருந்து ஒரு 47 கிலோமீட்டர் தொலைவில மணிமுத்தாறு டேம் வந்து இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாபநாசம். திருநெல்வேலியிலிருந்து 49 கிலோமீட்டர் தொலைவில பாபநாசம், அதாவது கரையார் அணை அப்படின்றது இருக்கு. இப்ப பாபநாசம், மணிமுத்தாறு.
பாபநாசம், மணிமுத்தாறு. பாபநாசம், மணிமுத்தாறு 2மே திருநெல்வேலி ரிலேட்டடான ஒண்ணு. பாபநாசம், மணிமுத்தாறு 2மே வந்து திருநெல்வேலி ரிலேட்டடான ஒண்ணு. திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி இது போல பகுதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கம்பு அதிகமா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பொதிகை மலை அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கும்போது தென் மாவட்டம். ஸோ வைகை அணை, வைகை, மதுரை, வைகை ரிவருக்கு பக்கத்துல ஆண்டிப்பட்டி அண்ட் தென் மதுரை இதெல்லாம் பேஸ் பண்ணி வைகை அணை. அப்படின்ற மாரி நம்ம மைண்டுக்குள்ளேயே வந்து ஓடணும். அப்ப ரொம்பவே முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இவ்வளோதாங்க. ஓகேங்களா? அந்த ரொம்ப முக்கியமானது பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம். இதுதான் வந்து கடைசியான திட்டம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 7 ஆறுகள். ஓகேங்களா? 7 ஆறுகள ஒ ஒண்ணு சேர்த்து அந்த நீர்த்தேக்கங்கள்லாம் வந்து ஒண்ணோட ஒண்ணு சேர்த்து உருவாக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து என்னன்னா, பரம்பிக்குளம் ஆழியாறு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்ட பத்தி டீட்டெயில்டா கொள்கை விளக்க புத்தகத்துல வந்து இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ட பொறுத்தவரையும் தமிழ்நாடு, கேரளான்னு 2 மாநிலங்களுடைய கூட்டு முயற்சி அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. 2 மாநிலத்துடைய கூட்டு முயற்சி அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இது வந்து தமிழ்நாடு கொள்கை வரைபடத்துல வந்து இருக்கு. கொள்கை புத்தகத்துல வந்து இருக்கு. பாலிசி மேக்கிங்ல. ஸோ இது வந்து 2வது ஐந்தாண்டு திட்டம் சொல்லக்கூடிய 1956-61 இந்த பகுதியிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ இந்த இந்த டைம் பீரியட்லயே தமிழ்நாடு, கேரளா இந்த 2 ஸ்டேட்டுடைய ஒத்திசைவோட ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல உருவாச்சு. ஸோ 8 ஆறுகள். அதாவது மேற்கு நோக்கி ஓடக்கூடிய அந்த 8 ஆறுகள். எது எதுன்னு பாருங்களேன். ஆனைமலை ஆறு, நீராறு, சோலையாறு, பரம்பிக்குளம், அண்ட் தென் பெருவாரிப்பள்ளம், துணைக்கடவு, ஆழியாறு, பாலாறு. ஓகேங்களா? இந்த நீரை பயன்படுத்தக்கூடிய வகையில் இது வந்து என்னன்னா, இந்த நீர் எல்லாத்தையும் வந்து பயன்படுத்தணும். ஏன்னா வந்து இது எத நோக்கி வந்து போகுது? மேற்கு நோக்கி போகுது. அரபிக்கடல்ல வந்து கலக்குது இல்லையா? இத பயன்படுத்தி ஏதாவது வந்து பண்ணணும்னு சொல்றது தான் வந்து பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம். ஓகேங்களா? ஸோ பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம். இப்ப மைண்ட்ல வச்சுக்கோங்க. பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் கேரளா, தமிழ்நாடு ரிலேட்டடான ஒண்ணு. 6, 7, 8 நதிகள வந்து ஒன்றிணைத்து உருவாக்கக்கூடிய ஒரு கூட்டு முயற்சியா வந்து இது இருக்கு. 2வது ஐந்தாண்டு திட்டத்துல இந்த பரம்பிக்குளம் ஆழியாறு ப்ராஜெக்ட்ட கொண்டுட்டு வந்தாங்க கேரளா. கேரளா இன்னொரு பிரச்சனை முல்லை பெரியாறு. கேரளா பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம். கேரளா முல்லை பெரியாறு. பாபநாசம். பாபநாசமும் மணிமுத்தாறும் திருநெல்வேலி. வைகைக்கு பக்கத்துல வைகை. தேனி, மதுரை, வைகை. ஸோ தேனி, மதுரை, வைகை, வைகை அணை. ஓகேங்களா? வைகை அணை. ஸோ அடுத்தது முல்லை பெரியாறு. இப்பதான் நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா? பரம்பிக்குளம் ஆழியாறு பிரச்சனை. தென் முல்லை பெரியாறு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேரளா. தென் சாத்தனூர். சாத்தனூருக்கு மேல கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி, சாத்தனூர் தென்பண்ணை. கிருஷ்ணகிரி, சாத்தனூர் தென்பண்ணை. சாத்தனூர் திருவண்ணாமலை. கிருஷ்ணகிரி சாரி கிருஷ்ணகிரி டேம் கிருஷ்ணகிரி. ஓகேங்களா? அப்ப சாத்தனூர், திருவண்ணாமலை, ஜவ்வாது மலை. ஓகேங்களா? திருவண்ணாமலை, நிலக்கடலை இப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது அப்படியே வந்து பாருங்கன்னா, கிருஷ்ணகிரிய பொறுத்தவரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. காமராஜ் பீரியட்ல கட்டட ஒண்ணு. அமராவதின்றது திருப்பூருக்கு உடுமலைப்பேட்டையிலிருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ல அமராவதிக்கு குறுக்க வந்து கட்டப்பட்ட ஒண்ணு தான் அமராவதி. அமராவதி, அமராவதி, ஆந்திரா, அமராவதின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருஷ்ணகிரியை பத்தி நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா? ரிவர்ஸ்ல ஸ்கூல் புக்ல இருக்கிறத மட்டும் நல்லா வந்து மக்கப் பண்ணுங்க. கொள்கை விளக்கத்த வந்து நம்ம வந்து இப்ப பார்க்கலாம். அத எப்படி படிக்கணும் அப்படின்றதையும் நான் வந்து சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பவானி சாகர். ஈரோடு கல்லு மண்ணு, ஏன்னா ரோடுல கல்லு மண் இருக்குங்க. பவானிக்கு குறுக்க பவானி சாகர் அணை இருக்கு. கல்லு மண்ணால கட்டப்பட்ட ஆசியாவிலேயே நீளமான மணலால் கட்டப்பட்ட ஒரு அணை வந்து இதுதான். தமிழ்நாட்டுல 2வது பெரிய அணை வந்து இதுதான். இதான் வந்து பவானி சாகர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். பவானிக்கு குறுக்க வந்து இருக்கு. ஓகேங்களா? தென் மேட்டூர் சரபங்கா நீரேற்று பாசன திட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா, சேலத்துக்கு வந்து மேட்டூர் தண்ணிய லைட்டா வந்து திருப்பி விடுற ஒரு ப்ராஜெக்ட் மேட்டூர். ஓகேங்களா? மேட்டூர். இந்த மேட்டூர்ன்றது காவேரி அப்படின்ற மாரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். அதுதான் ஜல் சக்தி அபியான். ரெயின் வாட்டர ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம். இல்ல அதுக்கான ஸ்ட்ரக்சர். ஓகேவா? நமக்கு தெரிய வேண்டியதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்களேன். ஈரோடு, கல்லு மண்ணு, பவானிசாகர் முடிஞ்சுச்சு. ஈரோடு, கல்லு மண்ணு, பவானிசாகர் முடிஞ்சுச்சு. சாத்தனூர், திருவண்ணாமலை முடிஞ்சுச்சு. இங்க பாருங்க. ஒண்ணும் இல்ல. சிம்பிளா பாருங்க. சாத்தனூர் டேம், திருவண்ணாமலை, பவானிசாகர், ஈரோடு. பிக்கு 4 ஓகேங்களா? பிக்கு 4 பிக்கு 4 ஒண்ணு ஏவா இருக்கணும், இல்ல பியா இருக்கணும். சாத்தனூர் டேம், திருவண்ணாமலை. அப்ப டிக்கு 1. அப்ப பாருங்க. ஆப்ஷன் பி இஸ் ரைட். ஸோ இதே போல தான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இது வந்து எஸ்எஸ்சில
சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின். தமிழ்நாடு பேஸ் பண்ணி. அப்ப புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப பாருங்க. ஸோ மேட்டூர் சேலம் ஓகேங்களா? பவானிசாகர் ஈரோடு, அமராவதி டேமு திருப்பூர், திருப்பூர் உடுமலைப்பேட்டை. உடுமலைப்பேட்டை நம்ம படிச்சோம் இல்லையா? 25 கிலோமீட்டர் படிச்சோம் இல்லையா? அமராவதி படிச்சோம் இல்லையா? அமராவதி. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சிம்பிளுங்க. ஓகேங்களா? இதுதான் தமிழ்நாடு. தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் ஓப்பன் வெல்லுங்க அதிகம். ஓப்பன் வெல்லுக்கு அப்புறமா வந்து டியூப் வெல் அதிகம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஏரி. ஏரிக்கு அப்புறம் ரிசர்வாயர். ரிசர்வாயருக்கு அப்புறமா ஆற்று வடிநிலம் இதெல்லாம் அதிகம். தமிழ்நாட்டுடைய பரப்பு 4%. தமிழ்நாட்டுல மக்கள் தொகை 6% இந்திய அளவுல. ஆனா தமிழ்நாட்டுல நீர்வளம் மட்டும் 2.5% தான். ஓகேங்களா? அந்த நீர் வளத்தையும் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து எடுத்துக்கிட்டோம். பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா அப்படின்றது கம்மியான தண்ணீல அதிகமான பாசனத்த கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் இல்ல ட்ரிப் இரிகேஷன பொறுத்தவரை 70% தண்ணிய வந்து சேவ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏரி பாசனம் டேங்கா இருக்கட்டும், ஓப்பன் வெல்லா இருக்கட்டும், டியூப் வெல்லா இருக்கட்டும். டியூப் வெல்ல பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு வந்து அதிகமா வந்து இருக்கு. ஓப்பன் வெல்லையும் தமிழ்நாட்டுல ஓப்பன் வெல் நெறைய இருக்கு. அதையும் வந்து சொல்லிடுறோம், பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கால்வாய் பாசனம். கால்வாய பொறுத்தவரை கெனால பொறுத்தவரை 2 வகையான கெனால் வந்து இருக்கு. ஸோ இங்க இந்தியாவுல அதிகமா வந்து என்னன்னா, கிணத்த நம்பி தான் வந்து இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ மேட்டூர் அதாவது காவேரி, மேட்டூர் தமிழ்நாடு. இதே போல சட்லஜ், நர்மதா, கிருஷ்ணா, சாம்பல் இதே போல ஒவ்வொரு நதியும் அதுக்கேத்த டேமும் எந்தெந்த மாநிலங்கள வந்து பாதுகாக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் நீர். ஓகேங்களா? அவ்வளோதான் இரிகேஷன்ஸ். பயிர்கள் வந்து பார்க்கும்பொழுது, காஃபில 2வது இடம். ஓகேங்களா? தேயிலையிலயும் 2வது இடம். தென்னை மரம் க கன்னியாகுமரியில வந்து இருக்க போகுது. அவ்வளோதான். ரப்பர் தோட்டமும் கன்னியாகுமரியில வந்து அதிகமா வந்து இருக்க போகுது. ஓகேங்களா? டான் டீ தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட ஒரு நிறுவனம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு வந்து என்ன பண்றாங்க, நேஷனல் ப்ராஜெக்ட் ஆன் ஆர்கானிக் ஃபார்மிங். ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு நல்ல முக்கியத்துவம் வந்து குடுக்குறாங்க. இத தான் வந்து 2வது பசுமை புரட்சி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். பருத்திய பொறுத்தவரை கோயம்புத்தூர்லயும் இருக்கு, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கரிச பூமியில பருத்தி அதிகமா இருக்கும். பருத்தி விளையும்போது ஈரப்பதம் இருக்கட்டும். பருத்தி அறுவடை செய்யும்போது காஞ்சிருந்தா நல்லா இருக்கும். அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கரும்ப பொறுத்தவரைக்கும் வடக்குல இருந்து தெற்கு வரை எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு பணப்பயிர் தான் கரும்பு. அப்ப பார்க்கும்போது காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருவள்ளூர், கடலூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி எல்லா இடத்துலயும் வந்து என்னன்னா கரும்பு வந்து இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வித்துகள். எண்ணெய் வித்துல நிலக்கடலை ரொம்ப முக்கியம். நிலக்கடலை வந்து பார்க்கும்போது வட மாவட்டங்கள் பார்க்கும்பொழுது திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி. ஸோ இப்ப இந்த விழுப்புரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மழை வந்து அதிகமா வந்து இருந்தது. ஓகேங்களா? அப்ப விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை. அப்ப திருவண்ணாமலை, ஜவ்வாது. ஓகேங்களா? திருவண்ணாமலை சாத்தூர் டேமுடைய நீர்ப்பாசனம் திருவண்ணாமலைக்கு. ஓகேங்களா? ஸோ இது போல வந்து என்னன்னா இன்டர் கனெக்ட் பண்ணிட்டே இருங்க. ஓகேங்களா? பண்ணிட்டே இருக்கும்போது கொஞ்சம் ஈஸியா வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பருப்பு வகைகள். பருப்புன்னு வந்து பார்க்கும்போது நெறைய வந்து இருந்தாலும் கூட, சேர்வராயன் மலை, சேலம் ஸ்டீல் கம்பெனி அதே சேலத்துல தான் வந்து என்ன இருக்கு அப்படின்னா, துவரம்பருப்பு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சேலம், வேலூர் கோட்டை துவரம்பருப்பு இருக்கு. சேலம், வேலூர் துவரம்பருப்பு இருக்கு. சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரியை தவிர நீலகிரியில தோட்டப்பயிர் இருக்கும். சென்னையில விவசாயமே இல்ல. கன்னியாகுமரியில வந்து ரப்பரும் இருக்கு, தென்னை மரமும் இருக்கு. இது தவிர எல்லா இடத்துலயும் வந்து என்னன்னா, இந்த பருப்பு வகைகள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. கோயம்புத்தூர் கொண்டைக்கடலை. ஓகேங்களா? கோயம்புத்தூர் கேழ்வரகு. கீழ கம்பு. கீழன்னா என்ன திருநெல்வேலி இதெல்லாம் தென்காசி இதெல்லாம் வந்து என்னன்னா கம்பு. பொதியமலை கம்பு. ஓகேங்களா? தாமிரபரணி புதிய மலை. 10 பாட்டு தாமிரபரணிய பத்தி பேசுது. தன்பொருணி. ஓகேங்களா? தன்னா வந்து என்னன்னா குளிர்ச்சி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி வாங்க இங்க பாருங்க. அப்ப கோயம்புத்தூர் கொண்டைக்கடலை அதிகமா வந்து இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய அந்த தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இங்கெல்லாம் வந்து பச்சை பயிர் வந்து அதிகமா இருக்கு. அப்படி வந்து புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டினுடைய பயிர் வகைகள். ஓகேங்களா? ஸோ திணைப்பயிர்கள். திணைப்பயிர பொறுத்தவரை 3ல 1 பங்கு மக்கள் வந்து திணைப்பயிர தான் வந்து சாப்பிடுறாங்க. கம்பங்கூழ் குடிக்கிறாங்க. கேழ்வரகு கூழ் குடிக்கிறாங்க. இதுதான் திணைப்பயிர்கள். திணைப்பயிர பொறுத்தவரையும் வடபகுதி இல்ல மத்திய பகுதியில பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு. சவுத் எண்டுல வந்து பார்த்தீங்கன்னா கம்பு அதிகமா வந்து இருக்கு. திணைப்பயிர்களினுடைய வருடம் வந்து பார்த்தீங்கன்னா 2018, 2023 ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பீடபூமியிலும், கம்பம் பள்ளத்தாக்கிலும் சோளம் வந்து பயிரிடப்படுகிறது. கோயம்புத்தூர், தர்மபுரி, வேலூர், கடலூர் இங்க வந்து பார்த்தீங்கன்னா கேழ்வரகு. இப்போ கோயம்புத்தூர் கேழ்வரகு, கோயம்புத்தூர் சோளம். ஓகேங்களா?
கோ, சோ, கோ, கே அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப இங்க திருநெல்வேலி, ராமநாதபுரம், கரூர், பெரம்பலூர் இது போல இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பு வந்து பயிரிடப்படுகிறது. ஸோ நெல்ல பொறுத்தவரையும் தஞ்சாவூர், திருவாரூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், காஞ்சிபுரம் செய்யாறுங்க. ரிவர் ஓடுற இடம்லாம் வந்து என்னன்னா நெல்லு தான். ஓகேங்களா? ரிவர் ஓடுற இடம்லாம் வந்து நெல்லு தான். ஓகேங்களா? தமிழகம் தான் வந்து என்னன்னா இந்தியாவிலேயே நெல்லுல வந்து 3ஆம் இடம். தென்னிந்தியாவின் தோட்டம் தஞ்சாவூருடைய டெல்டா பகுதி. தென்னிந்தியாவினுடைய அல்லாது தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியமே வந்து பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரு. அப்ப புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டினுடைய வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு கீழ இருக்கக்கூடிய நெல் ஆராய்ச்சி நிறுவனம் ஆடுதுறையில வந்து இருக்கு. அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டினுடைய 3 இது. ஒண்ணு தோட்ட வேளாண்மை, இன்னொன்னு கலப்புன்னு சொல்லக்கூடிய மிக்ஸர் ஃபார்மிங், இன்னொன்னு இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆடி பட்டம், தேடி விதை. ஸோ இங்க வந்து பொங்கல ஞாபகம் வச்சுக்கணும். பொங்கல்னா கரும்பு, அப்புறம் நெல்லு. அப்ப ஆடி பட்டத்துல வந்து நெல்லும் கரும்பும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சொர்ணா. சொர்ணான்னா வந்து தங்கம். ஓகேங்களா? தங்கம் போல நம்ம எத வந்து நம்பணும்? பருத்தியின் தேசத்தை பருத்தியால் அழித்தார்கள் ஆங்கிலேயர்கள்ன்னு சொல்லிட்டு கார்ல் மார்க்ஸ் வந்து டாஸ் கேபிட்டல் புக்ல வந்து எழுதியிருப்பாரு. அப்ப பருத்தியின் தேசம் இந்தியா. பருத்தி தான் நமக்கு வந்து என்னன்னா, நெறைய பணத்த வந்து குடுக்கும். ஓகேங்களா? பருத்தி இருக்கக்கூடிய இடம் தான் மான்செஸ்டர். பருத்தி ரொம்ப முக்கியம். பருத்தி காசு. அப்ப சொர்ணவரினாலே பருத்தி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சொர்ணவரினாலே திணை. திணை சாப்பிடுறவங்க. திணை நல்ல ஸ்ட்ரென்த் சொர்ணம். ஓகேங்களா? அப்ப நவரை. நவரைனா அவரை. அவரைனா காய்கறி, பழம், வெள்ளரி, தர்பூசணி அது போல. நவரைனா அவரை. அவரைனா விதை. விதைனா தர்பூசணி விதை, வெள்ளரி விதை. இது போல வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ காரிஃப், ராபி, சயத் இதுல வந்து தமிழ்நாட்டுல என்ன இருக்கு அப்படின்றத மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. இதுதாங்க ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய சோர்ஸஸ். ஆனா, மறுபடியும் நான் சொல்றேன். ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடியது மட்டும் வந்து நமக்கு பத்தாது. பத்தாதுன்னா என்ன பண்ணணும்? நீர்வளத்துறையுடைய 2023, 2024ஆம் ஆண்டு மானிய கோரிக்கை எண் 40. அதாவது கொள்கை விளக்க குறிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிசி மேக்கிங் நோட்ஸ். இதுதான் வந்து என்னன்னா நம்மள வந்து மாத்தும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இதுல இப்போ மொத்தம் வந்து 282 பேஜஸ் வந்து இருக்கு. 282 பேஜஸும் நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்ல. தேவையானத மட்டும் பார்த்தா போதும் 1. 2வது இது குரூப் டி மெயின்ஸுக்க விட குரூப் 2 மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும். இத நான் தெளிவா சொல்லிர்றேன். டிஸ்கிரிப்டிவ் டைப்ல எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இது வந்து அருமையான சோர்ஸ். தமிழ்நாடு வேளாண் நீர்வளம் சம்பந்தப்பட்ட அருமையான சோர்ஸ் இந்த 282 பேஜஸ். நீங்க வேணா நம்பர்லாம் போய் பாருங்களேன். உள்ளுக்குள்ள அந்த கன்டென்ட் இன்டெக்ஸ் இட்செல்ஃப். நீங்க இன்டெக்ஸ்லயே வந்து நம்ம வந்து புரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒண்ணும் இல்லங்க. ஒண்ணும் இல்ல. கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா இப்ப வந்து ஒண்ணும் இல்ல. தமிழ்நாட்டினுடைய நிலையான தமிழ்நாட்டினுடைய நீர் பாலிசி, வாட்டர் பாலிசி என்னன்னு கேட்டாங்கன்னா ஈஸியா வந்து சொல்லலாம். தமிழ்நாட்டின் மாநில நீர்நிலை கொள்கை. அப்ப அதுல ஒரு 2 பேஜ் இருக்கா? போய் படிச்சிடலாம். ஜல் சக்தி அபியானை பற்றி குறிப்பு வரைக. ஜல் சக்தி அபியான பற்றி குறிப்பு வரைக. யுபிஎஸ்சில கேட்டாலும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல கேட்டாலும் இத பத்தி போய் பார்க்கலாம். ஓகேங்களா? சோ அடுத்தது காவிரி நதிநீர் தவா. காவிரி நதிநீர் பிரச்சனை சம்பந்தப்பட்டு குறிப்பு வரைக தமிழ்நாட்டுல. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். முல்லை பெரியாறு வந்து நியூஸ்ல வரப்போகுது. முல்லை பெரியாரோட முழு ஹிஸ்டரியும் வந்து தெரியலனாலும் பரவால்ல. இது போய் பாருங்க. முழு ஹிஸ்டரியும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப வொண்டர்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் தமிழ்நாடு அரசு எப்படிலாம் வந்து ஃபைட் பண்ணாங்கன்றத அழகா வந்து என்னன்னா எடுத்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பாலாறுடைய நதிநீர் பிரச்சனை. எல்லாம் பாருங்க முல்லை பெரியாறு, பாலாறு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாவே வந்து இருக்கு. ஓகேங்களா? கர்நாடகா அண்ட் கேரளா 2மே. ஓகேங்களா? பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம். ஓகேங்களா? அகைன் கேரளா வந்து இன்வால்வ் ஆகுது. அடுத்தது செண்பகவல்லி அணை. இதெல்லாம் வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்லயே இல்ல இல்லையா? ஆனாலும் செண்பகவல்லி அணைன்றது பார்டர்ல வந்து இருக்கு. ஓகேங்களா? சோ அடுத்தது நதிநீர் இணைப்பு சாத்தியமா? உமது பார்வையை தெரிவு செய்க அப்படின்னு ஏதாவது கொஸ்டின் குடுத்தாங்கன்னா, ஈஸியா வந்து நதிநீர் இணைப்ப பத்தி நீங்க வந்து எழுதலாம். இதுக்குள்ளேயே வந்து என்னன்னா கன்டென்ட் வந்து இருக்கு. ஓகேங்களா? சோ கிருஷ்ணாவ பத்தி கேட்கறாங்க. மாநிலத்திற்குள் நதிநீர் இணைப்பு பேஜ் நம்பர் 76ல வந்து இருக்கு. ஓகேங்களா? சோ அதுல வந்து ஒவ்வொன்னா சொல்றாங்க பாருங்க. தாமிரபரணி, கருமேனி ஆறு, நம்பியாறு இணைப்பு திட்டம், காவிரி, அக்னி ஆறு, தெற்கு வெள்ளாறு, மணிமுத்தாறு, வைகை குண்டாறு இணைப்பு கால்வாய் திட்டம். ஓகேங்களா? இது போல நெறைய கன்டென்ட் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதனால டெஃபினெட்லி நீங்க போய் பார்க்கணும். ஓகேங்களா? போய் பார்க்கும்பொழுது இங்க பாருங்க. மேட்டூர் சரபங்கா நீரேற்று பாசன திட்டம். ஓகேங்களா? அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அடிக்கடி நியூஸ்ல வந்து வந்திருந்தது இல்லையா? சோ அத பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அழகா வந்து எழுதலாம். ஓகேங்களா? சென்னை மாநகராட்சியில் இல்லன்னா வந்து பெருநகரங்களின் நீர் பஞ்சத்தை போக்குவதற்கான உமது எண்ணங்களை விவரிக அப்படி ஏதாவது குடுக்குறாங்க. இல்ல அரசாங்கத்தினுடைய திட்டங்களை விவரிக்க அப்படின்னு குடுத்தா, இங்க பாருங்க. சென்னை மாநகருக்கு குடிநீர் வழங்கும் நீர்நிலைகளை
கொள்ளளவு அதிகரித்தல். ஓகேங்களா? உலக வங்கியுடைய நிதி உதவியோடு தமிழ்நாட்டினுடைய பாசனத்தை நவீனமயமாக்குதல். ட்ரிப் இரிகேஷன்ஸ், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பண்றதுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தேசிய நீரியல் திட்டம் சொல்லக்கூடிய என்ஹெச். ஓகேங்களா? நேஷனல் ஹைட்ரோ பிளான். ஓகேங்களா? அதுக்கான ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ அத வந்து நீங்க வந்து பார்க்கலாம். பிரதான் மந்திரி கிருஷி சின்சாயி யோஜனா. இப்பதான் நம்ம வந்து பார்த்தோம். பிஎம்கேஎஸ்ஒய் ஸ்கீம். ஒரு டியூனோ பாக்ஸ்ல இருந்ததுங்க பார்த்தோம். அதையே வந்து எலாபரேட்டா நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆறுகள் பாதுகாப்பு திட்டம். ஓகேங்களா? ஆறுகள் பாதுகாப்பு திட்டம். இது போல உங்களுக்கு மெயின்ஸுக்கு என்ன தேவையோ அதுக்கான கன்டென்ட் இது போல பாலிசி நோட்ஸ்லயே வந்து இருக்கு அப்படின்றத நான் அகைன் அழுத்தம் திருத்தமா வந்து சொல்லிக்கிறேன். அதனால மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவா வந்து எழுதுறவங்க, விரிவான விடையில வந்து எழுதுறவங்க, தயவு பண்ணி இந்த பாலிசி நோட்ஸ போய் பாருங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? இது நம்ம வந்து பார்க்கறது கூட இதுல வந்து நோட்ஸ் எடுக்கிறதுன்னு ஒரு கலை இருக்கு. அத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சும்மா ஓரளவு வந்து நான் வந்து காட்டுறேன். அது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு பேஜ் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னன்னா, அண்டர்லைன் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்படி அண்டர்லைன் பண்ணும்பொழுதே நமக்கு வந்து தெரியும். எதெல்லாம் வந்து தேவை, இல்ல எதெல்லாம் வந்து தேவையில்ல அப்படின்னு தெரியும். இங்க பாருங்களேன். நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ட பத்தி பேசியிருக்கக்கூடிய ஒரு கருத்து. ஓகேங்களா? ஸோ இத பேஸ் பண்ணி பாருங்களேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 2030க்குள்ள வந்து என்னன்னா இலக்கு வந்து இருக்கு. அந்த இலக்குல ரொம்ப முக்கியம். இது வந்து என்னன்னா, ஐக்கிய நாடுகள் உச்சி மாநாட்டுல 193 நாடுகளுக்குமே வந்து என்னன்னா, சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் ரிலேட்டடா வந்து என்னன்னா, இலக்கு வந்து குடுத்திருக்காங்க. அந்த இலக்குல ரொம்ப ரொம்ப முக்கியமான இலக்கு எது தெரியுமா? எது தெரியுமா? எல்லா நீரையும், எல்லா துறையிலும் திறன்பட பயன்படுத்தணும். நீர வந்து ரொம்ப எஃபிசியன்சியா யூஸ் பண்ணணுன்றதும் சஸ்டைனபிள் டெவலப்மென்ட்ல இயற்கையை அழிக்காத முன்னேற்றத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கையா வந்து இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். இப்ப இதுலயே வந்து என்னன்னா உள்ளுக்குள்ள நீங்க வந்து ரீட் பண்ணும்போது அழகா வந்து கண்டென்ட் எடுக்கலாம். நோக்கம் ஃபர்ஸ்ட் எடுங்க. நோக்கம் எங்க வந்து முடிவு பண்ணாங்க? முன்னுரையிலேயே நோக்கம் எடுங்க. எங்க முடிவு பண்ணாங்க? செயல்பாடுகள் என்ன? என்னென்ன செயல்பாடுகள் அதுக்காக நம்ம வந்து பண்ணியிருக்கோம்? என்னென்ன டிபார்ட்மெண்ட் இன்வால்வ் ஆகுது? எஸ். இந்த ஒரு நோக்கத்துக்காக என்னென்ன டிபார்ட்மெண்ட் வந்து இன்வால்வ் ஆகுது? பட்ஜெட்ல எவ்வளவு பணம் வந்து ஒதுக்கியிருக்காங்க? இல்ல என்ன திட்டங்கள் வந்து இருக்கு? அந்த திட்டங்கள யாரு நிறைவேத்த போறாங்க? என்னென்ன டிபார்ட்மெண்ட் நிறைவேத்த போடுறாங்க? அவுட்கம் பயனாளிகள் யாரு? இல்ல நமக்கு வந்து என்ன விதமான அவுட்கம் வந்து கிடைச்சது? இப்படி நீங்க வந்து ஃப்ரேம் பண்ணி எழுதிக்கணும். ஒவ்வொன்னுமே. புரியுதுங்களா? நோக்கம், ஆ பட்ஜெட்ல வந்து பணம் ஒதுக்கியிருக்காங்களா? என்னென்ன டிபார்ட்மெண்ட் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க? என்னென்ன திட்டங்கள் வந்து தீட்டியிருக்காங்க? இதனால அவுட்கம் என்ன இருக்கு? இல்ல என்ன வரும்னு எதிர்பார்க்குறாங்க? என்ன டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்க வந்து பார்க்குற மாரி வந்து இருக்கும். ஓகேங்களா? இங்க வந்து பாருங்க தமிழ்நாடு நீர்வள ஒழுங்குமுறை மற்றும் மேலாண்மை ஆணைய சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்த பத்தி நம்ம வந்து பேசியிருக்கோம். ஓகேங்களா? இப்ப ஜல் சக்தி யோஜனாவ பத்தி நான் வந்து தெரியணும்னா இங்க பாருங்க. இது வந்து தமிழ்நாடு மாநில நீர் கொள்கை. தமிழ்நாட்டினுடைய நீர் கொள்கை, வாட்டர் பாலிசி என்னவா இருக்கு? அப்படின்றத பார்க்கும்போது இங்க பாருங்களேன். அனைவருக்கும் போதுமான அளவு நீர் கிடைப்பதற்கான உரிமையை உறுதி செய்வதிலும், பொருளாதார நோக்கில் உற்பத்தி திறன் ஓகேங்களா? ஃபேக்டரிலாம் ஆரம்பிக்கணும்னா தண்ணி வேணும். அப்ப உற்பத்தி திறன பொருளாதார நோக்குல நீரை திறன்பட பயன்படுத்துவதை ஊக்குவிப்பதும், அனைத்து உயிர்களுக்கும் நீர் ஆதாரங்களை அணுகுதல், பயன்படுத்துதல் மற்றும் மேலாண்மை செய்வதில் தன்னிறைவு பெறுவதற்கு நீர் ஆளுமையை மேம்படுத்துவதில் தமிழ்நாடு மாநில நீர் கொள்கை கவனம் செலுத்துகிறது. அப்ப தமிழ்நாட்டினுடைய நீர் கொள்கை எதுல கவனம் செலுத்துது? இதுதான் நீங்க வந்து நோக்கமா வந்து எழுதணும். ஓகேங்களா? இந்த பிடிஎஃப் தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. அதனால வொரி பண்ணிக்க வேண்டாம். தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. அகைன் நான் சொல்றேன். ஓகேங்களா? தமிழ், இங்கிலீஷ் 2த்துலயும் இருக்கு. அதனால டோன்ட் வொரி. ஓகேங்களா? சோ இதுல இங்க பாருங்க. ஜல் சக்தி அபியானை பற்றி குறிப்பு வரைக. ஜல் சக்தி அபியான் நோக்கம் என்ன? மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை வந்து உருவாக்கணும். அதுதான் வந்து நோக்கம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் எல்லாம் சேர்த்து தான் வந்து உருவாக்குறாங்க. கருப்பொருள் என்ன? விழும் நேரத்தில், விழும் இடத்தில் மழையை பிடித்தல் 2021 ஓகேங்களா? அந்த 2023ல கருப்பொருள்லாம் வந்து மாறுச்சு. ஓகேவா? சரி. இந்த நோக்கத்துக்காக என்னென்ன துறைகள் வந்து அ இன்வால்வ் ஆகுறாங்க? இங்க பாருங்க. எத்தன துறைகள் இன்வால்வ் ஆகுறாங்க பாருங்க. இந்த நோக்கத்துக்காக நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழை நீரை பாதுகாக்கணும்ன்றதுக்காக ஒரு 8, 10 டிபார்ட்மெண்ட் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. எஸ் 10 டிபார்ட்மெண்ட் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. ஓகே. இதுல என்ன தொழில்நுட்பத்தை நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம்? ஜிஐஎஸ், ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அதாவது
புவியியல் சம்பந்தப்பட்ட புவியியல் தகவல் முறைமை. நீங்க வந்து சயின்ஸ் அண்ட் டெக்ல வந்து தெளிவா படிச்சிருப்பீங்க. அப்ப இத வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். இந்த ஒரு சயின்டிஃபிக் இதுவ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். இதுல வந்து நிதி எவ்வளவு வந்து ஒதுக்கி இருக்கோம், இல்ல ஒதுக்க போறோம் அப்படின்றதையும் வந்து குடுத்துருக்காங்க. ரூ. 2,00,000 ஓகேங்களா? சோ இது யார் வந்து ஒதுக்கியிருக்கா? சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இது தவிர்த்து முதல் தவணையாக இப்ப வந்து குடுக்கவே ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான். ஜல்சக்திய பத்தி வந்து எழுதுங்கன்னு கேட்டாங்கன்னா, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இன்வால்வ் ஆகுது, எவ்வளவு பணம் ஒதுக்கியிருக்காங்க, இப்ப அந்த பிளான் வந்து எப்படி போயிட்டு இருக்கு, அழகா வந்து சொல்லிட்டே வந்து போகலாம். ஓகேங்களா? சோ ஜல்சக்தி அபியானினுடைய 5 ரொம்ப முக்கியமான திட்டங்கள், அதுக்கு கீழ வரக்கூடிய பிரச்சாரத்தோட 5 முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரதமரின் வேளாண்மை பாசன திட்டம். ஓகேங்களா? ஒரு துளி அதிக மகசூல். அதுதான் நம்ம வந்து டியூனோ பாக்ஸ்ல ஸ்கூல் புக்ல குடுத்திருந்தாங்க. அத இத பத்தி தெளிவா இதே கொள்கை புக்ல பின்னாடியும் இருக்கு. அத நீங்க புரிஞ்சுக்கணும். நான் இன்டெக்ஸ் சொல்லும்போது நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னேன். ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டம். அதுக்கப்புறம் மாநில நிதி நபார்டு திட்டம். அதுக்கப்புறம் நீடித்த நீர் பாதுகாப்பு இயக்கம். நீர்ப்படுகை மேம்பாட்டு திட்டம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இருக்கு. இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி இருக்கு. அப்படின்றத நீங்க வந்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ ஜல்சக்தி கேந்திரா 160 எண்ணிக்கையிலான ஜல்சக்தி கேந்திராக்கள் உருவாக்கப்பட்டு நீர் பாதுகாப்பு நுட்பங்கள் தொடர்பான தகவல்களை பரப்புவதற்கும் மக்களுக்கு வழிகாட்டுதலுக்கும் அறிவு மையம்னா என்ன சார்? இப்ப நீங்க லைவ்லாம் வரீங்க இல்லையா? நாலேஜ் சென்டர் அது போல. ஓகேங்களா? அப்ப ஒரு கன்டென்ட்ட நம்ம வந்து டெவலப் பண்ணணும். ஓகேங்களா? சோ ஜல்சக்தி கரண்ட் அஃபேர்ஸ்ல வருதா? அப்ப ஜல்சக்தி அபியான் என்ன நோக்கம்? என்னென்ன டிபார்ட்மெண்ட்? எவ்வளவு அமௌண்ட்? தமிழ்நாட்டுல என்ன பண்ணிருக்காங்க? அப்படின்றத அழகா வந்து தமிழ்நாட்டினுடைய வெப்சைட்லயே கொள்கை புத்தகத்துல இருந்து அழகா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்ப உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நம்ம எந்த சென்ஸ்ல வந்து நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்றது. இப்ப ஒண்ணும் இல்ல. மேகதாது ப்ராப்ளத்த பத்தி கேட்கறாங்க அப்படின்ற மாரி இப்போ மேகதாதுக்கு இடத்துல அணைய வந்து கட்டுறது சம்பந்தப்பட்டு தமிழ்நாடு வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கு. ஒரு கான்ட்ரோவர்சியா எப்பவுமே கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் கேட்கறாங்க அப்படின்ற மாரி லெட் அஸ் அஸ்யூம். ஓகேங்களா? சோ சோ அந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாரி பார்ப்போமே. இப்ப அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. பேஜ் நம்பர் 36 கிட்ட. இங்க பாருங்க. கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட உத்தேசித்துள்ளதை தடுத்து நிறுத்த தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள். அப்ப இது வந்து 2 மாநிலங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள். மேகதாது அணைய பற்றி எழுதுகன்னா, நீங்க வந்து பண்ணலாம். ஓகேங்களா? மேகதாது கர்நாடக அரசு என்ன பண்ணிட்டு வராங்க? அத தமிழ்நாடு அரசு வந்து எப்படி வந்து எதிர்க்கிறாங்க? அப்படின்றத சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பேராகிராஃப் இதுதான். ஓகேங்களா? மேகதாது ப்ராப்ளம். ஓகேவா? மேகதாது ப்ராப்ளம். ஸோ இது போல நம்மால வந்து முடிவு பண்ண முடியும். எது நமக்கு வந்து முக்கியம்? எது முக்கியம் இல்ல. அது கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கா? அப்ப முக்கியம். இல்லன்னா இல்ல. ஓகேவா? ஸோ மேகதாது ப்ராப்ளம். இங்க பாருங்க. இன்னொன்னு. காவிரியிலயும், தென்பெண்ணையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகா வந்து பெங்களூருடைய கழிவு நீர வந்து செலுத்துறாங்க. அதுக்கு தமிழ்நாடு வந்து போராடிட்டு இருக்கு. அது ரிலேட்டடா கொள்கையில வந்து ஈஸியா வந்து 2023 ஜனவரி அப்ப வந்து என்ன நம்ம தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் அகைன்ஸ்ட் கர்நாடகா கவர்ன்மெண்ட்க்கு எதிர்த்து வந்து என்னன்னா கேஸ் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இங்க பாருங்க. அந்த அந்த ஒரு வழக்கு. இதுல வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தான் வந்து அதுல இன்வால்வ் ஆகி இது பண்றாங்க. அப்ப இதனால வந்து தமிழ்நாட்டினுடைய பாசனம் வந்து போகுது. இப்ப கர்நாடகாவுடைய பெங்களூருடைய கழிவு நீர் வந்து எதுக்காக வருது? இது போல பிரச்சனைகள். ஓகேங்களா? இப்ப பாலாறு ரிலேட்டடா வந்து பிரச்சனை. இல்ல முல்லை பெரியாறு அணை. இங்க பாருங்க. முல்லை பெரியாறு. ஆரம்பத்துல இந்த திருவாங்கூர் மகாராஜாக்கும் மദ്രാஸ் ஆரம்பத்துல இருந்து என்னென்ன ட்ரீட்டி எப்படி அத வந்து வளர்ந்து வந்தது? அது எல்லாத்தையும் வந்து குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்ப ஆழியாறு, பரம்பிக்குளம் ஸ்கூல் புக்ல இருக்கா? இப்ப அத வந்து நீங்க வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னா, எஸ் வி கேன் டெவலப். ஓகேங்களா? ஸோ பேஜ் நம்பர் 64 ஐ திங்க் சோ. இந்த இடத்துல வந்து இருக்கு பாருங்க. ஆழியாறு, பரம்பிக்குளம். ஓகேவா? இங்க தான் இருக்கணும். இங்க பாருங்க. பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம். ஒரு ஆய்வு. அப்ப பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் பத்தி ஃபர்ஸ்ட்டு இங்க தெளிவா வந்து சொல்லிர்றாங்க. ஓகேங்களா? அதோடைய ஹிஸ்டரி எல்லாத்தையும் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது? கேரளா அரசு என்ன பண்ணுது? அதுங்க உண்மையாவே வந்து என்ன பிரச்சனை இருக்கு? அப்படின்றது தெளிவா வந்து என்னன்னா சொல்லி, அந்த 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 ஹிஸ்டரி நீங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ் போய் படிக்கும்போது, நீங்க ஏதோ ஒரு நியூஸ் இருக்குன்னா, அந்த 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 கீவேர்ட போட்டு கரஸ்பாண்டிங் நியூஸ் பேப்பர டைப் பண்ணுவீங்க. தி ஹிந்துன்னு டைப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த நியூஸ் சம்மந்தப்பட்ட பழைய நியூஸ் எல்லாமே வரும். தி ஹிந்து. ஒவ்வொன்னா கிளிக் பண்ணி அந்த ஹிஸ்டரி ஆஃப் நியூஸ் அந்த அந்த செய்தியினுடைய வரலாறு ஃபுல்லாத்தையும் வந்து தோண்டி எடுக்கிறவர் இருக்கும். அதெல்லாம் வந்து
அதிகமா வந்து நம்ம டைம் வந்து எடுக்கும். அதுக்கு பதிலா இந்த மாரி கொள்கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹிஸ்டரி ஆஃப் நியூஸ் அந்த அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான முழு ஹிஸ்டரிய வந்து என்னன்னா, இங்க வந்து குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ, அதனால இது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஓகேங்களா? இப்ப அணைகளின் இணைப்பு பத்தி வந்து கேட்கறாங்க அப்படின்னா, ஓகேங்களா? இல்ல சாத்தனூர் டேம் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு இல்லையா? அப்ப சாத்தனூர பத்தி வந்து கேட்கறாங்க அப்படின்னா, யூ கேன் டூ. ஓகேவா? அப்ப நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கன்டென்ட்ட பேஸ் பண்ணியாவது உங்களுடைய ஆ மெயின்ஸ் கன்டென்ட்ட வந்து டெவலப் பண்ணிக்கோங்கன்னு தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்ப இங்க பாருங்க. ஸோ பெண்ணையாறு, சாத்தனூர் அணை, செய்யாறு இது 2த்தையும் இணைக்கிறதுக்காக ஒரு ஒரு ப்ரொபோசல் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? நான் ஜஸ்ட் பேஜ் நம்பர் 100ஓட முடிச்சிருக்கேன். இப்ப 282 வரையும் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? ஸோ எது முக்கியம்? எந்த ப்ரொபோசல்ஸ் வந்து முக்கியம்? நம்ம ஸ்கூல் புக்ல கேட்டிருக்கக்கூடிய கன்டென்ட்ட பாலிசி மேக்கிங்க வச்சு நம்ம எப்படி வந்து படிச்சு நீங்க வந்து இப்பவே நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். இத நோட்ஸா மாத்தணும். 282 பேஜஸும் நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்ல. நான் சொன்ன மாரி சப் டாபிக் போட்டு நீங்க கீவேர்டா நோட்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சு, குரூப் 2 மெயின்ஸுக்கும், குரூப் 1 மெயின்ஸுக்கும் நீங்க வந்து பிரிப்பேர் பண்ணணும். சிலபஸ தாண்டி எங்கேயும் போக வேண்டாம். சிலபஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இது ஒட்டியே கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்றத பிரெடிக்ட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா, கொஞ்சம் வசதியா இருக்கும். உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். இந்த நோட்ஸ் எடுக்கிறது ஆஸ்பிரண்ட்டுக்கான கடமை, பொறுப்பு. இந்த நோட்ஸையும் வந்து ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல ஏதோ ஒண்ணு எடுக்குறாங்க அப்படின்னா, அந்த நோட்ஸ்ல ஒரு யுனிக்னெஸ்ஸே வந்து இருக்காது. ஸோ, இந்த மெயின்ஸ் ஆஸ்பிரண்ட்ட பொறுத்தவரையும் என்னன்னா, நீங்க உங்க கைப்பட தேடி உங்க புரிதலுக்கு ஏத்தது போல வந்து நீங்க நோட்ஸ் எடுத்து அத எழுதி பிராக்டிஸ் பண்ணணும். அதுதான் உங்களுடைய சக்சஸ பல மடங்கு வந்து கூட்டக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ, வழிகாட்டியாச்சு. இந்த பிடிஎஃப் தமிழ் மீடியம் பிடிஎஃப்பும் அவைலபிள். இங்கிலீஷ் மீடியம் பிடிஎஃப்பும் அவைலபிள். வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இந்த தமிழ் மீடியம் பிடிஎஃப்ப டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். பிளஸ் நம்ம பிபிடியும் நான் வந்து குடுக்குறேன். 10த் ஸ்டாண்டர்ட் புக்ல லெசன் 7 நெனைக்கிறேன். அதுல தான் தமிழ்நாடு வேளாண் சம்மந்தப்பட்ட அத்தன கன்டென்ட்டும் இருக்கு. தமிழ்நாடு வேளாண் நீர்நிலைய பத்தி படிச்சுக்கோங்க. அடுத்த வகுப்புல நான் வந்து உங்கள மீட் பண்றேன். நோக்கம் ஆப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நோக்கம் ஆப்ப டவுன்லோட் பண்ணி நீங்க வீக்லி டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. ஆல் த பெஸ்ட்.